بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவது எவ்வாறு என்கின்ற ஒரு தலைப்பில் இந்த இடத்திலே நான் சுருக்கமான சில விஷயங்களை உங்களிடத்திலே சொல்ல இருக்கிறேன். அதற்கு முன்னர் ஆப்பிரிக்காவில் முஸ்லீம்கள் அன்றும் இன்றும் என்ற தலைப்பிட்டதன் காரணம், இன்று ஆப்பிரிக்காவிலே மத்திய பகுதியிலே நடந்து வருகின்ற பிரச்சனை எம் அனைவருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். ஒரு மறைமுகமான ஒரு சமூக அழிப்பு ஒன்று என்ன செய்கிறது அங்கே நடந்து வருகிறது. அதில் அரசாங்கத்துக்கு, அதாவது அரசாங்கம் பலவிதமான முயற்சிகளை செய்தும் கூட அரசாங்கத்தையும் மீறி அப்படி ஒரு இன அழிப்பு, முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு இன அழிப்பு நடந்து வருகிறது. அதனால்தான் நாம் அதாவது அறியாமல் அல்லது கூடுதலாக எம்மை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய ஒரு கண்டமான அந்த ஆப்பிரிக்காவை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த தலைப்பிடப்பட்டது. என்றாலும் அதனுடைய முழுமையான ஒரு தயார் நிலை நான் இல்லாததுனால் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்திலே அது சம்பந்தமாக முடியுமான அளவுக்கு பேச நான் முயற்சிக்கிறேன். இன்றைக்கு அன்புள்ள சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவது எவ்வாறு என்கின்ற ஒரு தலைப்பில் சில விஷயங்களை நான் உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்னால் 2 விஷயங்களை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். துஆக்கள் சம்பந்தமாக நான் நிறைய என்ன செய்திருப்போம், படித்திருப்போம், கேட்டிருப்போம். அதுவும் குறிப்பாக அரபு நாட்டிலே வாழக்கூடிய நாம் துஆக்கள் பற்றி ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது என்ன செய்யும், ஒரு சிறு அம்சமாவது வந்து விட்டு போகும். அதனால் இந்த இடத்திலே நான் மறுபடியும் துஆக்கள் சம்பந்தமாக எடுக்கிற நேரத்தில் உங்களுக்கே தெரியும், ஹலாலாக உண்ண சொல்வார்கள், ஹராமான உழைப்பிலிருந்து தூரமாக சொல்வார்கள், துஆவில் அவசரப்பட வேண்டாம் என்று சொல்வார்கள். கொஞ்சம் கூட மாதிரி இல்லையா, அந்த மாதிரி என்னது அதாவது சொல்வார்கள் என்கின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். துஆவை பற்றிய தலைப்புகளில் பொதுவாக என்ன செய்யும், அதுதான் வரும் என்பது தெரியும். ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்திலே நான் உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்த இருப்பது அதுவல்ல. நாங்கள் படித்த அந்த துஆக்களுடைய அம்சங்களை உங்கள் மனதிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அதை ஆள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், துஆக்களை பற்றி இவ்வளவு விளங்கி இருக்கின்ற நாம், துஆக்களை பற்றி இவ்வளவு படித்திருக்கிற நாம், ஏன் துஆவில் அவ்வளோ பெரிய ஆர்வம் இல்லாமல் இருக்கிறோம்? நான் கேட்கிறேன், உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், நீங்கள் எது கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் என்று ஒரு உறுதிமொழி வழங்கப்பட்டு விட்டால், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று ஒரு வாக்கு வழங்கப்பட்டு விட்டால் நம்ம கேட்காம இருப்போமா? இன்று நீங்கள் அப்படியே என்ன இங்கே அதாவது டவுனுக்கு போனீங்கன்னு சொன்னால், அங்கே என்ன செய்கிறார், ஒரு அமைச்சரால் 50,000 ரியால் என்ன செய்கிறது முதல் 10 பேருக்கு வழங்கப்படுகிறது என்றால் நான் விட்டுருவோமா? யாரும் விட மாட்டேன், நானும் விட மாட்டேன், நீங்களும் விட மாட்டீங்க. 50,000 ரியால் கன்ஃபார்மாக வழங்கப்படுகிறது, உறுதி, நம்ம விட மாட்டோம். ஆனால் எமக்கு கேட்டதெல்லாம் வழங்கப்படுகிறது என்று துஆவில் நாங்கள் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஆர்வம் நம்மிடத்தில் என்ன செய்வதில்லை, அதில் ஏற்படுவதில்லை என்றால் அதற்கான காரணம் என்ன? அது நம்மளாம் ஒரு உண்மையாக உள ரீதியாக உணர்கிறோம், அந்த ஆர்வம் நம்மிடத்தில் இல்லை. அப்படியே நம்ம துஆ கேட்டாலும் ஞாபகம் வந்து கேட்ட இடங்கள் 1-2 இருக்கும்,
அல்லது தொழுகைக்கு பின்னால் என்னது அதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறோம், ஒரு 1.5 நிமிடம் 1 நிமிடம் அப்படி ஒரு டைம் வைத்திருக்கிறோம். கையை ஏந்துவது, யாராவது அப்படி கூப்பிட்டாங்கன்னா விட்டுட்டோடைய என்ன செஞ்சிடுறது, ஓடிடுறது. இப்படி ஒரு துவாவை நம்ம வச்சிருக்கிறோம். அதுதான் நம்மளுடைய ஆக கூடுதலாக உள்ள துவா, அப்படி தானே? வேறு இதில் நம்ம பெரிய துவாக்கள் எப்போ கேட்டிருப்போம்? நான் இது எல்லாரும் சொல்லுறேன், ஒரு 10% விதிவிலக்கு இருக்கும், எல்லாத்துலேயும் ஒரு 10% விதிவிலக்கு இருக்கும். ஆனால் 90% நம்மளோட துவா என்ன, இந்த மாதிரி துவா தான் கேட்குறோம். சரி, தஹஜ்ஜுடைய நேரங்களில், தஹஜ்ஜுடைய நேரங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளை அதிகமானவர்கள் எழும்புவதே கிடையாது. எழும்பினாலும் கூட அந்த துவா என்பது அந்த இடத்துல என்னது, நம்ம கேட்பதும் குறைவு. மிஞ்சி போனால் நம்ம அதிகமாக எப்போ துவா கேட்போம்டா, ஒரு உம்ராவுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அங்கே என்ன செய்வோம், கொஞ்சம் ஒரு துவா கொஞ்சம் கேட்கின்ற ஒரு வளமை இருக்கிறது. அந்த திருப்தியிலேயே ஒரு வருஷத்தை என்ன செஞ்சிருது, கழிச்சிருது. நாங்கள் போன உம்ராவில் துவா கேட்டோம் என்று சொல்லி இனி அடுத்த உம்ரா வர வரைக்கும் என்ன எந்த துவாவும் இல்லை என்கின்ற அமைப்பை நம்ம கழித்து விடுவது. இது நான் ஏன் உங்களிடத்தில் சொல்கிறேன் என்றால், துவா கேட்டால் அது அங்கீகரிக்கப்படும், உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், அதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று சொன்னால், ஏன் இந்த தாமதம்? நம்ம எப்பொழுதாவது இதை யோசித்திருக்கிறோமா? நம்ம எப்பொழுதாவது இதை யோசித்திருக்கிறோமா? நான் 5 வருடம் வேலை செய்கிறேன், ஒரு 500 ரியாலாவது நம்மளுக்கு கூட்டி தரப்படவில்லை என்று எத்தனை முறை யோசிச்சிருப்போம்? நிறைய யோசிச்சிருப்போம். ஆனால் இவ்வளவு நாளும் கேட்கிறேன், நான் அதிகமாக ஏன் கேட்பது இல்லை, ஆர்வத்தோடு ஏன் கேட்பது இல்லை என்றவா நம்ம யோசிச்சிருக்கிறோமா? யோசிக்கலை. ஆனால் நாங்கள் நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கை இது, ஒரு கொள்கை, அகைதா இது. அல்லாஹு தாலா நமது பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கிறான், அவனது பிரார்த்தனைகள் ஊடாகத்தான் எமது வாழ்க்கை என்ன செய்கிறது, கொண்டு செல்லப்படுகிறது என்பது எமது அகைதா. ஆனால் அது பற்றிய நான் நினைக்கிறேன் 190%மானவருடைய துவா பிரார்த்தனைகள் நிறைய ஈடுபாடே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் துவாக்களை பொறுத்த வரைக்கும் நமது மொழியிலே நாம் மனம் திறந்து பிரச்சனைகளை முறையிடுவதுதான் துவா. அது கூட என்ன எமக்கு மத்தியிலே நிறைய குறைவாக இருக்கிறது. இந்த குறைபாடுகளை நீங்கள் அப்படியே தேடி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு சில விஷயங்களை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். துவாவுடைய விஷயத்தில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அந்த குறைபாடுகளை உங்களுக்கு மத்தியில் சுருக்கமாக விளங்கப்படுத்துவதுதான் எனது துவாக்கள் ஏன் எவ்வாறு அங்கீகரிக்கப்படுகின்றன தலைப்புடைய நோக்கம். மற்றபடி நாம் நிறைய படித்திருக்கிறோம். துவாக்களை எப்படி ஆரம்பிக்க வேண்டும், எப்படி முடிக்க வேண்டும், துவா அங்கீகரிக்கப்படுகின்ற நேரங்கள் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள், குர்ஆனுடைய துவாக்கள் என்ன, ஹதீஸுடைய துவாக்கள் என்ன, அதுக்கார்கள் என்ன, இவைகள் நம்ம நிறைய படித்திருக்கிறோம். அவை இவ்வளவு படித்திருந்தும் இந்த துவாக்களில் நாம் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறோம் ஏன் என்பதுதான் எமது இந்த உரையுடைய சாராம்சம். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு முன்னரே நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். துஆ என்றால் வணக்கம். துஆ என்பது வணக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு செய்தி இருக்கிறது, அத்துஆஉ முஹுல் இபாதா, அதாவது துஆ என்பது இபாதத்துடைய மூளையே அதுதான். இந்த செய்தி பலகீனமானது, அந்த செய்தி பலகீனமானது. அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கம் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஆதாரபூர்வமான செய்தி இருக்கிறது. அப்படி என்றால் என்ன, நம்ம தொழுவதும் பிரார்த்தனை, நோன்பு வைப்பது பிரார்த்தனை, ஹஜ்ஜில் ஈடுபடுவது பிரார்த்தனை, அதுபோல் அதுக்கார்கள் பிரார்த்தனை, நமது எல்லா விஷயங்களும் பிரார்த்தனை தான். அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், நாம் துஆவை விளங்கியதை விட கூடுதலாக ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், எமக்கு சொல்கிறார்கள். அப்போ துஆ ஒரு இடத்தில் இல்லை என்றால் எது இல்லை? இபாதத்தில் இல்லைன்னு அர்த்தம். துஆ ஒருவரிடத்தில் இல்லை என்றால் இபாதத்தில் இல்லை என்று அர்த்தம். ஆனால் நாங்கள் இபாதத்தை செய்து கொண்டிருக்கிறோம், துஆ இல்லை இடத்திலே. நாம் என்ன நினைக்கிறோம்னா, வெறும் துஆ மட்டும்தான் எங்களிடத்தில் இல்லை, வெறுமனே துஆ மட்டும்தான் எங்களிடத்தில் இல்லை என்று நாம் என்ன செய்கிறோம், நம்ம நினைக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அத்துஆஉ ஹுவல் இபாதா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அத்துஆஉ ஹுவல் இபாதா. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும் இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி. அதாவது அல்லாஹு தஆலா சொல்கிறான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னை பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன், உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன், என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றாக இந்த வசனத்தை அவதானியுங்கள். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, யார் எனது இபாதத்தை விட்டு புறக்கணிக்கிறார்களோ, அல்லாஹ் தஆலா முதலாவது என்ன சொன்னான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னை பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். அப்போ வசனம் எப்படி முடிய வேண்டும், யார் எனது பிரார்த்தனையை விட்டு புறக்கணிக்கிறார்களோ, அப்படித்தானே முடியணும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எனது வணக்கத்தை விட்டு யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் நரகத்திலே இழிவடைந்தவர்களாக நுழைவார்கள். அப்படி என்று சொன்னால் துஆ என்பதுதான் வணக்கம் என்பதை இந்த வசனம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. துஆவை செய்யுங்கள், உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன், யார் எனது இபாதத்தை புறக்கணிக்கிறார்களோ. அப்படி என்று சொன்னால் துஆவும் இபாதத்தும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்த அம்சங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, பிரார்த்தனை செய்கின்ற பொழுது கேட்கிறோம் என்று மட்டும் நினைக்கக்கூடாது, வணங்குகிறோம் என்று நினைக்க வேண்டும்.
பிரார்த்தனை செய்கின்ற பொழுது வணங்குகிறோம் என்று நாம் நினைக்க வேண்டும், இபாதத்து செய்கிறோம் என்று நினைக்க வேண்டும். நாம் இபாதத்து செய்கிறோம் என்ற சிந்தனை நம்மளுக்கு வர வேண்டும். துஆ செய்கிறோம் என்பது வெறுமனே தேவைகளுக்காக மாத்திரமல்ல. துஆ என்பது இபாதத். யார் துஆ செய்கிறாரோ அவர் வணக்கம் புரிகிறார் என்ற அர்த்தம். அவர் எப்படி தொழுகிறீங்களோ, எப்படி நோன்பு பிடிக்கிறீங்களோ, அதில் உலகலாபம் எதிர்பார்க்கலையே. நம்ம தொழுது உலகத்தில் ஒன்று கிடைக்கணும்னு எதிர்பார்த்தோமா? இல்லை. நோன்பு வைத்து உலகலாபம் ஒன்று எதிர்பார்த்தோமா? இல்லை. நம்ம உலகலாபம் எதிர்பார்க்கிற ஒரு வணக்கம் என்ன? துஆ. துஆ வந்து எப்போ கேட்போம் என்று சொன்னால் அதில் ஒரு லாபம் உலகத்தில் மறுமையும் கேட்போம். ஆனால் உலகத்தை என்ன செய்வோம்? லாபத்தை இணைத்து தான் கேட்போம். அதனால நிறைய பேர் நம்ம வந்து இந்த துஆவை ஒரு பகுதியாக வைத்திருக்கிறோம். எப்படி தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜை இபாதத்தாக வைத்திருக்கிறோமோ அந்த இடத்துல துஆ என்னது எங்கள் மனதில் இல்லை. ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், இதெல்லாம் எப்படி வணக்கமோ அதுவும் ஒரு வணக்கம். இதுவெல்லாம் நாம் எப்படி அன்றாடம் செய்கிறோமோ அதுவும் அன்றாடம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இந்த தவறான பார்வை நம்மிடத்திலிருந்து போக வேண்டும். எப்படி நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜை எல்லாம் பார்க்கிறோமோ அதே போல் துஆவையும் என்ன செய்யுங்க, பார்க்க வேண்டிய கடமை நாம் இருக்கிறோம். இது இரண்டாவது ஒரு முன்னுரையாக நீங்கள் என்ன செய்யுங்க, பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, துஆ விஷயத்திலே நான் உங்களுக்கு சில முக்கியமான செய்திகளை சுட்டி காட்டலாம்னு நினைக்கிறேன் நமது விஷயத்துக்கு வருவதற்கு முன்னால். அதாவது துஆ கேட்கிற நேரத்தில், நாம் துஆ கேட்கிற நேரத்தில் நாம் நிறைய ஒழுங்குகள் நம்ம படித்திருப்போம். அதில் ஒரு சில ஒழுங்குகளை மட்டும் ஞாபகப்படுத்தி விட்டு நான் சில, அதாவது எமது வாழ்க்கையிலே நம் துஆவிலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஐயங்களுக்கு பதிலை நான் சொல்லுகிறேன். முதலாவது அம்சம், துஆ கேட்கின்ற பொழுது நாங்கள் வந்து என்ன விஷயத்தை கேட்கிறோமோ அதை உறுதியாக இறைவனிடத்திலே கேட்க வேண்டும். என்ன விஷயத்தை கேட்கிறோமோ நம்ம படித்த ஒழுங்குகளில் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒழுங்கு இது. துஆ கேட்கிற நேரத்தில் அஸிமில் மஸ்அலா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கேட்டால் உறுதியாக கேளுங்கள். கேட்டால் உறுதியாக கேளுங்கள். எப்படி கேட்கக்கூடாது? யா அல்லாஹ், நீ விரும்பினால் எனக்கு இதைத்தா, விரும்பினால் எனக்கு அதைத்தா, விரும்பினால் என்னை மன்னித்து விடு, விரும்பினால் என்னை என்னது பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொள். இப்படி என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. இப்படி நீங்கள் யாருக்கு சொல்லணும்? யார் யோசித்து முடிவெடுக்கணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் சொல்லணும். அப்படி தானே? மனைவிட்ட சொல்லுங்கள், அப்படி தான் சொல்லணும். யாராவது கொஞ்சம் வசதி படைத்தோடு பேசுகின்ற பொழுது அப்படி தான் பேச வேணும். காரணம் அவனுக்கு பல நிர்பந்தங்கள் இருக்கும். மனிதனுக்குத்தான் பல நிர்பந்தங்கள் இருக்கும், பல சூழல்கள் இருக்கும், பல சந்தர்ப்பங்கள் இருக்கும். அப்போ அந்த மாதிரி நபர்கள்ட்ட நம்ம என்ன செய்யணும்? இரண்டு சாய்ஸ் வச்சு தான் பேசணும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவன் நினைத்து செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. அப்போ அவனிடத்தில் போய் எப்படி கேட்கக்கூடாது? யாரெல்லாம் நீ விரும்பினா என்ன செய், அந்த மாதிரி தாடு. நிறைய பேர் நம்மகிட்ட என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு உதவி செய்கிற மாதிரியே என்ன செய்வாங்க, துஆ கேட்பார்கள். நம்ம அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய, அல்லாஹ் நீ என்ன செய், நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு நரகம் சொர்க்கம் கிடைக்காட்டி பரவாயில்லை, என்ன செய், அதாவது எனக்கு நரகத்தை விட்டு காப்பாற்றி விடு. என்னமோ சொர்க்கம் க்ரௌடாக இருக்கிற மாதிரியும் நம்ம போனால் இடம் இல்லாமல் போகிற மாதிரி துஆ கேட்குறவங்க இருக்கிறாங்க. அது அல்லாஹ்ட்ட பணிவை காட்டுறாங்களாம். அல்லாஹ்ட்ட என்ன செய்கிறாங்க? பணிவை காட்டுகிறார்கள். நம்மளுக்கு நரகம் சொர்க்கம் கிடைக்காது விட்டாலும் பரவாயில்லை, என்ன செய்யணும்? நரகத்திலே நுழைத்து விடாதே யா அல்லாஹ். அதே போல் உலக விஷயம் கேட்குற நேரத்தில் எப்படி கேட்பாங்க? சாதாரணம், எனக்கு வந்து பெரிய அளவில் இல்லை, இந்த மாதிரி இறைவனுக்கு சான்ஸ் கொடுத்து என்னது இது மாதிரி நீ அதாவது அந்த சொர்க்கத்திலே எனக்கு ஒரு ஓரத்தை தா, சொர்க்கத்திலே எனக்கு ஓரத்தை தா. நம்ம சொர்க்கத்துக்கு கொஞ்சம் போக சந்தர்ப்பம் கிடைத்தாலுமே என்னது போதுமானது, அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதிரி இப்படியெல்லாம் நம்ம அல்லாஹ்ட்ட துஆ கேட்கக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் கேட்டால் என்ன கேட்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உறுதியாக கேளுங்கள். ஃபஇன்னஹு லா முஸ்தக்ரிஹ லஹு, இறைவனை நிர்பந்திப்பதற்கு யாரும் இல்லை, இறைவனுக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை. அதனால் முதல் அம்சம் துஆ ஒரு வணக்கம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். இரண்டாவது அம்சம், நம்ம மாற வேண்டிய துஆவில் நம்ம ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள், அதான் நம்முடைய துஆவை அங்கீகரிக்க செய்யும் என்பதை புரிஞ்சு கொள்ளணும். முதல் அம்சம் துஆ ஒரு வணக்கம் அப்படி என்பதை நம்ம என்ன செய்யணும்? மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இறைவனிடத்திலே பிரார்த்தித்தால் சாய்ஸ் பண்ணியெல்லாம் என்ன செய்யக்கூடாது? இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடாது. உறுதியாக இறைவனிடத்தில் நீ தான் தர வேண்டும், நீ தராது விட்டால் எனக்கு தருவதற்கு வேறு யாரும் இல்லை அப்படின்னு இறைவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனை செய்ய வேண்டும். உறுதி, அஸிமில் மஸ்அலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபல்ய அஸிமில் மஸ்அலா, இறைவனிடத்தில் துஆ கேட்டால் உறுதியாக கேட்கட்டும், தந்துதான் ஆக வேண்டும், உன்னல்லாதவரை நான் தேடி செல்ல முடியாது என்று நம்ம என்ன செய்யணும்? பிரார்த்திக்க வேண்டும். இரண்டு சாய்ஸ் எல்லாம் கொடுத்து என்ன செய்யக்கூடாது? பிரார்த்திக்க கூட. மனதில் எது ஆசைப்படுகிறதோ அது ஹலாலாக இருந்தால் என்ன செய்யலாம்? அதை உறுதியாக இறைவனிடத்தில் என்ன செய்யலாம்? கேட்கலாம். இறைவன் வந்து யோசித்து இதை கொடுக்கலாமா இல்லையா என்ற மாதிரியான எந்த நிலைமை இறைவனுக்கு இல்லை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக சகோதரர்களே, எப்பொழுதும் பிரார்த்தனையை நாம் அவசரப்படக்கூடாது. பிரார்த்தனையில் நாம் அவசரப்படக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிறைய பேருடைய துஆ ஏன் அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று சொன்னால், தஅவுது ஃபலம் யுஸ்தஜப் லி, இப்படி சொல்லுவதுதான்.
நான் பிரார்த்தித்தேன் எனக்கு பதில் கிடைக்கவில்லை. இதுதான் நிறைய பேருடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள். தஅவுத்து ஃபலம் யுஸ்தஜப் லி. நம்ம சொல்லுவதில்லை, ஆனால் உள்ளத்தில் என்ன செய்யுது இருக்குது. நம்ம வாயால் சொல்கிறது இல்லை, யாராவது இப்படி கொஞ்சம் இழுத்து கேட்டாங்கன்னா சொல்லிடுவோம். ஆனால் ஆள் மனதில் என்ன இருக்குது, எத்தனையோ முறை கேட்ட சொன்னால் குஃபுராகிருமோன்றதுக்காக சொல்லாமல் இருக்கிறது. ஆனால் உள்மனதில் என்ன செய்யுது, எத்தனையோ முறை கேட்ட ஒன்றும் நடக்கலை. இந்த மாதிரியான பதிவு தான் உங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ துஆவில் என்ன செய்யக்கூடாது, அவசரப்படக்கூடாது. நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், உறுதியாக கேட்க வேண்டும். காரணம் இன்னொன்று நினைங்க, நம்ம அங்கீகரிக்கப்படுற மாதிரி நம்மளுக்கு விளங்கலையா, நம்ம என்ன செய்கிறோம், இபாதத்து செய்கிறோம். எப்படி தொழுகிறத்தில் உலகலாமை எதிர்பார்க்கவில்லையோ அதே மாதிரி என்ன செய்யுங்க, துஆவும் ஒரு இபாதத்து. நம்ம கேட்டது கிடைக்காது என்று நம்ம நினைத்தாலும் என்ன நினைக்கணும், நான் ஒரு இபாதத்து செய்கிறேன் அப்படி என்ற உணர்வோடு என்ன செய்யுங்க, அவசரப்படாமல் துஆக்களில் நம்ம என்ன செய்ய வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். நான்காவது அம்சம் என்ன, நம்ம துஆ கேட்கிற நேரத்தில் சிறியதோ பெரியதோ எல்லா விஷயங்களும் இறைவனிடத்தில் என்ன செய்யணும், கேட்க வேண்டும். ஆனால் நம்ம அப்படி என்ன செய்யறதில்லை, துஆ கேட்பதே இல்லை. நம்ம பெரும்பாலும் எதை கேட்போம், ஆக பெரியதையும் கேட்க மாட்டோம், மிகவும் சிறியதையும் கேட்க மாட்டோம். ஒரு மீடியமான விஷயங்கள் தான் என்ன செய்யறது, துஆ கேட்கறது. செருப்பு வார இருந்து நம்ம துஆ கேட்டிருப்போமா, யா அல்லாஹ் செருப்பு வார இருந்து விட்டது, எனக்கு என்னது இதை சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவில் எனக்கு என்ன செய், ஆற்றலை தா அப்படின்னு கேட்டிருப்போமா. செருப்புக்கெல்லாம் போய் அல்லாட்ட கேட்குறதா, இதான் நம்ம நினைவு. செருப்புக்கெல்லாம் போய் அல்லாவிடத்தில் கேட்பதா. சின்ன ஒரு பட்டன் போயிட்டு வைங்க, என்ன செய்வோம், யாரெல்லாம் இதை சரிப்படுத்தி கொள்கிற அளவுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் ஆற்றலை தான் நம்ம கேட்க மாட்டோம். இதுக்கெல்லாம் போய் அல்லாட்ட கேட்குறது, இதுக்கெல்லாம் போய் பொஸ்ஸை அலட்டுறதான்ற மாதிரி, முதலாளியை போய் இதுக்கெல்லாம் கஷ்டப்படுத்துறதான்ற மாதிரி அல்லாவிட்ட என்ன செய்கிறோம், சின்ன 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 விஷயங்கள்ல எல்லாம் நம்ம என்ன செய்யறதில்லை, இறைவனிடத்தில் கேட்பதில்லை, பெரியதும் கேட்பதில்லை. நம்மள யாராவது யா அல்லாஹ் எனக்கு ஒரு பெரிய ஒரு வாகனத்தை தா அல்லது ஒரு விமானத்தை தா துஆ கேட்டவங்க வைக்கிறோமா, விமானமெல்லாம் நம்மளோட வருமானத்துக்கு என்ன செய்யாது, சரி வராது. அதனால் அல்லாஹ் நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டான், தரமாட்டான். நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அல்லாஹ்வுடைய துஆவும் என்ன செய்யப்படும், அங்கீகரிக்கப்படும். அதான் நமது சிந்தனை. நம்ம எது துஆ கேட்போம், உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு வீடு வாங்குறதுக்கு இங்கே நீங்கள் உழைக்கிறீங்க, 1 லட்சம் ஒரு வீட்டுக்கு போகணும்னு வைங்க, 15 லட்சம் உங்களோட கையில் இருக்குது, 5 லட்சத்துக்கு துஆ கேட்போம். யா அல்லாஹ் ஒரு மாதிரியாக 15 அரேஞ்ச் பண்ணிட்டேன், மற்ற 5க்கு நீ தான் உதவி செய்யணும். அப்போ ஆரம்ப 15க்கு யார் செஞ்சது, அதுவும் அல்லாஹ் தான். ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு, இந்த 15 நான் முயற்சி எடுத்தது, இன்னொரு 5க்கு யார்கிட்ட, அல்லாட்ட கேட்குறாரு. 15 ஒரு மாதிரியாக என்ன செஞ்சுட்டேன், அல்லாஹ் எப்படியோ அரேஞ்ச் பண்ணிட்டேன், நீ அடுத்த 5க்கு நீ தான் என்ன செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அப்போ அல்லாஹ்வுக்கே நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா, ஒரு ஹெல்ப் பண்ணி தான் துஆ கேட்குறோம். 15 நான் கேட்குறேன், நம்ம ஒரு வசதி படைத்தவட்ட கேட்குற மாதிரி தான் அல்லாட்ட கேட்குறோம். ஒரு வசதி படைத்த உதவி கேட்க போகிறீங்க, என்ன சொல்லுவீங்க, எல்லாம் செஞ்சுட்டேன், எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன், எல்லாமே முடிஞ்சுது, ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, ஒரு 5 லட்சம் மட்டும் தான் என்ன செய்யுது, குறைபாடாக இருக்குது. இது மாதிரி யார்கிட்ட கேட்குறோம், இறைவனிடத்தில் கேட்குறோம். அல்லாஹ் அங்கீகரிப்பானா, அல்லாஹ்வை சரியாக மதிச்சோமா, அல்லாஹ் தஆலாவை நம்ம சரியாக மதிக்கவே இல்லை. அப்போ எப்படி துஆ அங்கீகரிக்கப்படும். அப்போ நமது துஆவுடைய பார்வை பிழை, நமது துஆவுடைய பார்வை பிழையாக இருப்பது நிச்சயமாக நம்மளுக்கு என்ன செய்கிறது தெரிகிறது. அப்போ அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது பொழுது சிறிதோ பெரிதோ யார் நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டும், அல்லாஹ் தான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எமது எண்ணங்களில் ஏற்படுகின்ற நல்ல மாற்றங்கள், தீய மாற்றங்கள், எமது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நலவு கெடுதிகள், எமது செயல்பாடுகள், எமது சொல்லிலே ஏற்படுகின்ற நலவு கெடுதிகள் எல்லாவற்றிலும் நம்ம துஆ கேட்டோமோ இல்லையோ அதற்குரிய விஷயங்களை அங்கீகரித்து செயல்படுத்தி கொண்டிருப்பவன் யார், அல்லாஹ் தஆலா. சிலதை நம்ம கேட்காமலே அல்லாஹ் தஆலா தருகிறான், சிலதை கேட்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அவ்வளவுதான். இல்லை என்றால் கேட்காமல் நிறைய விஷயங்களை இறைவன் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறான். அப்போ நம்ம எந்த துஆவுமே கேட்காம எங்கள்கிட்ட ஒரு 15 லட்சம் இறஞ்சாகுதுன்னு சொன்னால் உங்களோட எண்ணத்தை இறைவன் கபூலாக்கிறான்னு அர்த்தம். நீங்கள் பிரார்த்தனையே செய்யாமல் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுட்டான், உங்களுக்கு நிறைவேற்றி தந்துட்டான்னு அர்த்தம். புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ அங்கீகரிக்கப்படுகின்ற விகிதாசாரம் ஆளுக்கால் வேறுபடும். உங்களோட நம்பிக்கை கேட்பதான் இறைவன் என்ன செய்வான், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆனால் இந்த லன்னி அப்தி, எனது அடியானுடைய எண்ணத்துக்கு கேட்பதான் நான் இருக்கிறேன். நீங்கள் இறைவனை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த கேட்பதான் என்ன செய்யலாம், இறைவன் இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மின்கும் லரிஜாலன், உங்களில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், லவ் சஅலூக்கும் தீனாரன் அவ் திர்ஹமன் லம் துஅதுஹும், தீனாரையோ திர்ஹத்தையோ உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள். அந்த மாதிரி அவங்க லோ கிளாஸ் நீங்கள் நினைப்பீர்கள். இப்போ வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லவ் சஅலுல்லாஹல் ஜன்னத லஅதாஹும், அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்டாலும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விடுவான். அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களிலே என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். ருப்ப அஷ்அத மத்ஃபூஉம் பில் அப்வாபி லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ர, எத்தனையோ மனிதர்கள் பரட்டை தலையோடும் செருப்பு இல்லாமலும்
வீதிகளிலே தெரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், நீங்கள் உங்கள் கதவை தட்டினால் நீங்களே அவர்கள் முகத்திலேயே என்னது கதவை சாத்தக்கூடிய தரத்திலே இருக்கக்கூடியவர்கள், சத்தியம் பண்ணினால் இறைவன் அதை நிறைவேற்றி கொடுப்பான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். யார் இவர்கள்? அப்போ எந்த இடத்தால் அவர்கள் உயர்ந்தார்கள்? எங்களிடத்திலே அந்தஸ்து இல்லாமல் எந்த இடத்தில் அவர்கள் உயர்ந்தார்கள் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணுமா இல்லையா? அப்போ நல்ல முறையில் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எமது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா ஹைரும், நம்ம காஃபிராக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள், எமது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் யார் காரணம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். அல்லாஹ் தான் அதை கபூல் செய்து நிறைவேற்றுகிறான். ஆனால் எல்லா விஷயங்களிலும் இறைவன் தானாக என்ன செய்வதில்லை, நிறைவேற்றி தருவதில்லை. சிலதில் துவா கேட்கணும்னு எதிர்பார்க்குறான். துவா கேட்காமலும் நலவுகள் என்ன செய்யும், நடந்து கொண்டே இருக்கும். அதுக்கு நன்றியை எதிர்பார்ப்பான். இதுக்கு துவாவை இறைவன் என்ன செய்கிறான், எதிர்பார்க்கிறான். இதுதான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அதனால் சிறிதோ பெரிதோ என்ன பழக்கம் இருக்கணும், துவா கேட்க வேண்டிய ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா வருமானத்துக்கு ஒத்துவார துவாவா? என்ன துவா கேட்டார்கள்? ரப்பி ஹபலி முல்கன் லா யம்பகி லி அஹதிம் மின் பஅதி, இதுக்கு பின்னால் எவருக்குமே கிடைக்காத ஒரு ஆட்சியை எனக்கு தா. அப்படின்னா என்ன, அது வருமானத்துக்கு ஏற்ற துவாவா? இல்லை. நம்மளோட துவாவில் எதுக்கு ஏற்ற துவா? வருமானத்துக்கு ஏற்ற துவா, அல்லது தொழிலுக்கு ஏற்ற வருமானத்தை கேட்குற துவா. இப்போ 2500 2800க்காக துவா கேட்போம், அவ்வளோதான். 5000க்காக என்ன செய்ய மாட்டோம், துவா கேட்க மாட்டோம். ஏன்? அல்லாஹ் நினைச்சாலும் பொஸ்ஸை மாற்றலான்னு மனசில் சொல்லுது. அதனால் நம்ம கேட்கறது இல்லை. நாங்கள் மாற்றங்கள் இறைவனது கையிலிருந்து தான் ஏற்படுகின்றன என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இல்லை. நமது சூழலுக்கு ஏற்பதான் இறைவன் என்ன செய்கிறான், மாற்றிக்கொண்டிருக்கிறான் நம்பிக்கை தான் நமக்கு இருக்குது. இப்போ புரிந்து கொள்ள வேண்டும், நபிமார்களுடைய துவாக்கள் கபூலாக்கப்பட்டதெல்லாம் இந்த இடத்துல தான். கடலுக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் நிற்கிற நேரத்தில் அவரை நம்பி வந்த கூட்டம் என்ன சொல்லிச்சு? கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகூன், நாங்கள் அகப்பட்டு கொண்டோம் என்று சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? உங்களை நம்பி நான் வரல. அதுதான் மறைமுகமாக சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னோடு எனது இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அப்போ அல்லாஹ் தஆலா கம்பை எடுத்து என்ன செய்யறான், அதில் அடின்னு சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அடித்தார்கள். கடல் பிளக்குமா என்று அவர் யோசிக்கவில்லை. அடிக்க சொன்னது இறைவன் என்பதை மட்டும்தான் என்ன செஞ்சார், அவர் யோசித்தார். நெருப்பில் போடப்படுகிற நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இருந்த நம்பிக்கை, தரையில் கப்பல் கட்டுகிற நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இருந்த நம்பிக்கை, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அந்த வயது போன காலத்தில் இருந்த நம்பிக்கை, இதெல்லாம் எதை காட்டுகிறது? சிறிது பெரிது என்பதல்ல, எமக்கு வழங்குகின்றவனுடைய தரம் என்ன, அவன் யாரு? அவன் தான் எல்லாவற்றையும் படைத்தவன். இயற்கை என்கின்ற ஒரு சூழலை அவன் தான் ஏற்படுத்தியவன். நினைத்தால் அதை தலைகீழா என்ன செய்வான், மாற்றுவான் என்கின்ற நம்பிக்கையோடு பிரார்த்தனை இருக்க வேண்டும். சிறிது பெரிது என்பது இருக்கக்கூடாது. துவா என்பது வணக்கம். அந்த துவாவுடைய விஷயத்தில் இறைவனிடத்தில் கேட்கிற நேரத்தில் நாங்கள் தேர்வு கொடுக்காமல் உறுதியாக என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. சிறிதோ பெரிதோ எதுவாக இருந்தாலும் இறைவன் என்ன செய்ய வேண்டும், இறைவன் தான் எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். சில வேளைகளில் நமக்கு கண் முன்னால் விளங்கலாம். என்ன விளங்குது? நம்ம அதாவது செருப்பு வாரம் இருந்தால் நாங்களே செய்து கொள்கிறோம், இதுக்கு நம்ம துவா எல்லாம் என்ன செய்யலை, கேட்கல, அப்படியெல்லாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் இறைவன் என்ன செய்கிறான், அதையெல்லாம் நம்மளுக்கு நடத்தி வைக்கிறான் என்பதை ஒரு செகண்டுடைய நிகழ்வை வைத்து நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செகண்டில் நாம் செய்கின்ற வேலையும் ஒரு தேனீ செய்கின்ற வேலையும் வித்தியாசம். அது மைக்ரோ செகண்ட்களாக என்ன செய்கிறது, வேலை செய்கிறது. நம்ம ஒரு செகண்டில் செய்கின்ற ஒரு வேலையை விட அதிகமாக அதுக்கு என்ன செய்யுது, வேலை செய்யுது. அப்போ அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை என்பது நமக்கு நேரத்துடைய பரக்கத்தையும் என்ன செய்யும், ஏற்படுத்தி தரும் என்பதை நம்ம மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது நான் சொன்னதெல்லாம் முதல் 2 பகுதிகள். வணக்கம் என்ற ஒரு பகுதி, கடைசியாக சொன்ன 3 2வது பகுதிகள். இப்போ 3வது அங்கம், இதுதான் மிக முக்கியமான விஷயம். இப்போ நான் சொன்னது ஏற்கனவே சொன்னவைகள் கூட நீங்கள் கொஞ்சம் அதாவது விரிவாக நிறைய கேட்டிருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது சொல்லுகின்ற விஷயத்தை மனதிலே அவதானமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் நம்ம துவாவில் கூடுதலாக ஈடுபடுகிறோம் இல்லை தெரியுமா? இவ்வளவு நம்மளுக்கு தெரியுது. அல்லாஹ் தான் இந்த உலகத்தை இயக்குறான் என்பதுதான் எமது ஆழ்மனது நம்பிக்கை. இருந்தும் பிரார்த்தனை விஷயத்தை நம்புவதை விட நமக்கு நம்மளுக்கு வாக்களிக்கின்ற மனிதர்களை நம்புவதுதான் நம்மளுக்கு அதிகம். நமது நமக்கு தொழில் தந்தவர்களை நம்புகின்றது தான் நமக்கு அதிகம். நமது பணக்கார உறவினர்களை நம்புவது தான் அதிகம். நமக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய நண்பனை நம்புவது தான் அதிகம். நம்பிக்கை அவர்களோடு இருக்க வேண்டும், அப்பதான் வாழ்க்கை போகும். அவர்களை விட அதிகமாக யாரில் இருக்கணும், இறைவனிடத்தில் இருக்க வேண்டும். ஆனால் ஒப்பீட்டளவில் நம்மளுக்கு என்னது, அது குறைவு. என்ன காரணம்? ஏன் நாம் துவாவில் லயித்து ஈடுபடுவது கிடையாது? உங்கள் மனது இறைவனை நினைக்கின்ற பொழுது கண் கலங்குவது ஏன் கிடையாது? என்ன காரணம்? எப்பொழுதுதான் நம்ம இதில் யோசித்தோமா? அன்புள்ள சகோதரர்களே, நான் திருப்பியதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், எல்லா விதமான வருமானமும் பொருளாதாரமும் கிடைப்பதற்குரிய வாய்ப்பு ஒருவன் வாக்களிக்கிறான். நான் உனக்கு எல்லாவற்றையும் தருகிறேன் என்ற கேள் என்றான். இப்படி ஒரு வழி எங்களுக்கு இருக்குது.
இதை விட்டு விட்டு வழி இல்லையே நம்ம வேறொரு பகுதியில் தேடுறோம்னா நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நமது மனதில் ஆழ்மன நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த பிரச்சனைகளை யோசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முக்கியமான 4 விஷயங்களை நான் உங்களிடத்தில் சொல்கிறேன். முதல் அம்சம் சகோதரர்களே, நிறைய பேருக்கு ஏன் கேட்க வேண்டும் என்று தெரியாது. அல்லது மறுபடி சொல்வதாக இருந்தால், தெரிந்தவனிடத்தில் ஏன் திருப்பி சொல்ல வேண்டும்? நம்ம துவா கேட்கக்குள்ளே நம்ம மனசில் என்ன வரும் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு தான் எல்லாமே தெரியுமே, என்னை விட எனது பிரச்சனை யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால் துவா கேட்குறவங்க கூட என்ன செய்வாங்கடா, யா அல்லாஹ் என்ன பிரச்சனை உனக்கு தெரியும், அதை என்ன செய், நிறைவேற்றுவை, முடிஞ்சுது. இப்படி என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கு இதை ஏன் கேட்க வேண்டும் என்றே தெரியாமல் இருக்குது. ஏன் நாம் பிரார்த்திக்கிறோம் என்பது தெரியாமல் இருக்கிறது. சூஃபியாக்களுடைய ஒரு கவிதை வரிகளில் ஒன்றுதான், ஹஸ்பி மின் சுஆலி இல்முஹு பிஹாலி, என்னை பற்றி இறைவன் முழுமையாக அறிந்திருப்பது நான் அவனிடத்தில் கேட்பதற்கு போதுமானது. அப்படின்னு என்ன, கேட்க தேவையான அவசியம் இல்லை, அவன் என்னை பற்றி விளங்கி வச்சுக்கிறான், அதனால் துவாவை என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே என்ன செய்கிறாங்க சூஃபியாக்கள் ஒரு வசனம் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, பிரார்த்தனை ஏன் பிரார்த்திக்க வேண்டும்? நம்மளுக்கு ஒரு விஷயம்தான், இறைவனுக்கு எல்லாமே தெரியுமே. நீங்கள் ஒரு பிரச்சனைக்காக இறைவனுக்கு முன்னால் 2 ரக்காத் தொழுதுவோ என்ன செய்றீங்க, கையேந்துறீங்க. அப்போ இறைவனுக்கு எல்லா பிரச்சனையும் தெரியுமா இல்லையா? ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார்கள். ஏன் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதுதான் நிறைய பேர் அந்த துவா விஷயத்தில் ஈடுபடாமல் இருப்பதற்கான, அல்லது கொஞ்சமாக ஈடுபட்டு விட்டு போவதற்கான காரணம். அன்புள்ள சகோதரர்களே, இறைவன் பிரார்த்தியுங்கள் என்று சொல்கிறான் என்றால் ஏன் சொல்கிறான் தெரியுமா? உங்களது பிரச்சனை உங்களை விட இறைவனுக்கு தெரியும். உங்களை விட நீங்கள் எப்படி அதற்கு வீரியம் கொடுத்திருக்கிறீர்களோ அந்த வீரியம் சரியானதா? ஏன்னா ஒவ்வொருவரும் சின்ன பிரச்சனைக்கு பெரிய வீரியம் கொடுப்பான், பெரிய பிரச்சனைக்கு சின்ன வீரியம் கொடுப்பார், அந்த பவர். ஆனால் இறைவனுக்கு தெரியும் அதனுடைய அளவு என்ன. நீங்கள் என்ன எதற்காக வேண்டி நிற்கிறீர்கள், நீங்கள் ஒரு தீர்வை இறைவன் சொல்லுவீங்க, அதை விட பொருத்தமான தீர்வு என்ன என்பது யாருக்கு தெரியும்? இறைவனுக்கு தெரியும். அப்படி இருந்து இறைவன் துவா கேளுங்க என்று சொல்றான்டா. ஏன் தெரியுமா? கேட்கணும் என்பதில் தான் நீங்கள் அடிமை என்பதை நிரூபிக்கிறீர்கள். கேட்பதில் தான் நீங்கள் அடிமை. கேட்காவிட்டால் நீங்கள் அடிமை அல்ல. வாய் மொழிந்து சொன்னால்தான் நீங்கள் அடிமை. உங்களோட பிரச்சனை தெரிந்திருந்தாலும் நீங்கள் சொன்னால்தான் நீங்கள் இறைவனிடத்தில் அடிமை என்பதை சொல்கிறீர்கள். இறைவன் அதை அடியார்களிடம் என்று எதிர்பார்க்கிறான். நீ அடிமை இடத்தை நிரூபி, என்னிடத்தில் நான் உன்னை வணங்குகிறேன் என்பதை நிரூபி. சாதாரணமாக உங்களோட உதாரணமே சொல்கிறேனே, நம்ம வெளிநாட்டில் உழைக்கிறோம் என்பதற்காக என்ன செய்வாங்க, பெரிய அளவில் உழைக்கிறாங்கன்னு நம்பி மக்கள் என்ன செய்வார்கள், நாட்டுக்கு போனால் உதவி கேட்டு வருவார்கள். அப்போ உங்களோட உறவினர் உங்களிடத்தில் உதவி கேட்டு வராருன்னு வைங்களேன், அவங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனைக்கு தான் வாராரு, வளமையாக இதுக்கு தான் வருவாருன்னு உங்களுக்கு தெரியுது. ஒரு பிரச்சனைக்காக உங்களோட வீட்டுக்கு வராரு, இருக்கிறாரு. நீங்கள் டீ வைக்கிறீங்க, பேசுகிறீங்க, சுகம் விசாரிக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. அவரும் சிரிச்சுட்டு ஒரு 10 நிமிடம் இருக்கிறார் வெயிட் பண்ணி, நீங்களும் 10 நிமிடம் வெயிட் பண்ணி இருக்கிறீங்க. அப்போ போயிட்டு வரவான்னு கேட்குறாரு. போயிட்டு வாங்கன்றீங்க. போயிட்டார். அவர் போய் வெளியே சொல்கிறாரு, எப்படி நான் எதுக்கு அவருக்கு தெரியுது, ஆனாலும் என்ன செய்கிறாரு, செய்யலையே. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவனுக்கு கொடுக்கவும் வேணும், வாயை திறந்து என்ன செய்யலாது, கேட்கவும் இயலாது, திமிரு. சொன்னா என்ன, நான் கொடுக்காம வைக்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அற்பமான மனிதனுக்குள்ள பெருமை பார்த்தீங்களா? அவன் எதுக்கு தான் வந்தான்னு தெரியுது, ஆனால் வாயை திறந்து சொல்ல வேண்டும் எதிர்பார்ப்போம். ஒவ்வொரு முதலாளியும் எதிர்பார்ப்பது தான், இவனுக்கு சம்பளம் கூட்டி கொடுக்க வேண்டும், இவன் இப்போ சரியான ரேட்டில் 2 வருஷம் வேலை செஞ்சுட்டான், இவனுக்கு 500 கூடணும். ஆனால் கேட்காட்டி என்ன செய்வான், அப்படியே இருந்துருவான். அவன் வாயை திறந்து கேட்டால் தான், அவனுக்கு தெரியாமலாம் இல்லை, தெரியும், கேட்டால் தான் அதை என்ன செய்யும், சரி அப்படின்னு இது விழும். அது உலகத்தில் ஒரு இயல்பு. அற்பமான மனிதனுடைய எதிர்பார்ப்பை பார்த்தீங்களா? அவன் அதுக்கு தகுதியே இல்லை அந்த எதிர்பார்ப்புக்கு, ஆனால் அவன் அப்படி எதிர்பார்க்கிறான். அப்படியாக இருந்தால் ரப்புல் ஆலமீன் பெருமைக்கு உரியவன். அல்லாஹு தாலா என்னது, பெருமைக்கு உரியவன். அல்லாஹு தாலா பெருமையை விரும்புகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்ன? அவன் சிறுமை இல்லாதவன். இந்த உலகத்தில் எவராக இருந்தாலும் என்ன, அவன்கிட்ட சிறுமை இருக்குது. என்னதான் பெருமை அடிச்சிட்டாலும் சிறுமை என்ற ஒரு பகுதி இருக்குது, பலகீனம் இருக்குது. பலகீனமே இல்லாதவன் யாரு? அல்லாஹ். அல்லாஹு அக்பர். கிபிர் என்ற சொல்லி தான் அக்பர் என்று சொல்றோம். லஹுல் கிபிரியா, பெருமை யாருக்கு? இறைவன். அவன் பெருமையை நிறைய விரும்பக்கூடியவன். அதை புரிஞ்சுக்கோங்க. இறைவன் பெருமைப்படுத்துவதை விரும்பக்கூடியவன். உங்கள் பெருமை அவனை சந்தோஷப்படுத்த அப்படியெல்லாம் அர்த்தம் அல்ல. நீங்க அடிமை என்பதை நிரூபிக்கணும், அவ்வளவுதான். இறைவன் அதனால்தான் தனது அடியார்களில் ஒவ்வொருத்தருக்கும் நபி என்று பட்டம் கொடுத்திருப்பான், ரசூல் என்று பட்டம் கொடுத்திருப்பான், வலி என்று பட்டம் கொடுத்திருப்பான். அதில் உச்சகட்ட பட்டம் என்ன தெரியுமா? அப்து, அடிமை. அல்லாஹு தாலா உயர்ந்த இடத்துல ஒருவரை பாராட்டுகிற இடத்துல அப்துன்னு தான் பாராட்டுவான். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு
வ ரசூலுஹு. ரசூலுஹு அப்துஹு அல்ல. முதல்ல என்ன? அப்துஹு வ ரசூலுஹு. அவன் இறைவனது அடிமை. அப்படின்னா என்ன? வேற எதுக்கும் அவன் அடிமை இல்லை. அதான் அது. பணத்துக்கு அடிமை இல்லை, உலக ஆசைகளுக்கு அடிமை இல்லை, பதவிக்கு அடிமை இல்லை. யார் அடிமை? இறைவனுக்குரிய அடிமை. அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல யூஸ் பண்ண எப்படி? வ இபாதுர் ரஹ்மான். இறைவனது அடிமைகள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? இறைவனது அடிமைகள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அதே போல சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம். அல்லாஹ் தஆலா இஸ்ரா மக்காவிலிருந்து ஹரத்துக்கு அழைத்து சென்ற இந்த பைத்துல் மக்திஸுக்கு அழைத்து சென்றானே, அதை சொல்ற நேரத்தில் முகமது என்று சொல்லாம, நபி என்று சொல்லாம, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தனது அடியானை அழைத்து சென்ற. திக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா, தனது அடிமை ஜக்கரியாவுக்கு அல்லாஹ் தஆலா செய்த ரஹ்மத்தை ஞாபகப்படுத்துதல். அப்து எங்க யூஸ் பண்றா? உயர்ந்த கட்டை இறக்கமானதுக்கு. அதனால புரிஞ்சுக்கங்க, இறைவனுக்கு மிக விருப்பமானது நீங்கள் அடிமையாகுவது. நீங்கள் எந்த அளவுக்கு இறைவனிடத்திலே சொல்கிறீர்களோ அந்த அளவுக்கு அடிமை என்று அர்த்தம். எந்த அளவுக்கு சொல்கிறீர்களோ அந்த அளவுக்கு அருகே அர்த்தம். நம்ம கூட ஒருவர்கிட்ட உதவி கேட்குற இடத்துல என்ன செய்வோம்? ஒரு நிமிடம் தான் சொல்லுவோம், கூட சொல்ல விரும்ப மாட்டோம். மனசு என்ன செய்யாது? விடாது. நம்ம அடிமையா அவனுக்கு அப்படின்னு நினைப்போம். இதை இறைவன்ட்ட என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. இறைவன்ட்ட அடிமை சொல்லிக்கண்டே இருங்க, நான் அடிமையா அல்லாஹ். ஆனால் பணக்காரனுக்கும் வசதி படைத்தவனுக்கு உள்ள அளவுகோல் இல்லை இறைவனுக்கு. அவன்கிட்ட நீங்கள் அடிமை. அதனால கெஞ்சுங்க. இறைவனுக்கு முன்னால் நீங்கள் துல் கீழ்ப்படிய போகணும். அதாவது ஒன்று, அது கௌரவமே உங்களுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கணும். தமிழ் வார்த்தை நீ தமிழில் சொல்ல போறீங்களா, துவா கேட்க போறீங்களா, அதெல்லாம் ஒழுங்காக வரணுன்றதே இல்லை. நீங்கள் எப்படியெல்லாம் உங்களோட மனசு சொல்லுதோ அப்படியெல்லாம் கேளுங்க. மொழியெல்லாம் சரியாக இருக்கணும், இலக்கணம் சரியாக இருக்கணும். துவா கேட்கலாம் நிறைய பேர் அப்படி கேட்கணும். அப்படியெல்லாம் இல்லை, மனம் விட்டு என்ன செய்யுங்க, சொல்லுங்க. அப்போ இறைவன் சொல்லுவதை எதிர்பார்க்கிறான். அதனால தான் துவா கேட்குறோம். முதலாக புரிஞ்சுதா? எதற்காக பிரார்த்திக்கிறோம்? அவன் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறான். நம்ம வெளிப்படையாக பேசணும்னு எதிர்பார்க்கிறான். நீ அடிமையிடத்தை நிரூபிக்கணும்னு எதிர்பார்க்கிறான். அதனால துவா கேட்கல. இப்போ மனம் திறந்த நிலையில் துவா கேளுங்க. சொல்லுவதை இறைவன் எதிர்பார்க்கிறான். நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கன்னு சொன்னால் முறைப்படுங்கள். இறைவனிடத்தில் முறைப்படுங்கள் என்பதை என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் என்னை இப்போ தெரிந்திருக்கிறான், அதை நீங்கள் சொல்லுங்க. சொல்லிவிட்ட பின்னால் ரசூலுல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? இதை விட நீ அறிந்திருக்கிறான்னு சொல்லுவாங்க. அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து வமா அഖர்து வமா அஸ்ரர்து வமா அலன்து வமா அன்த அஅலமு பிஹி மின்னி. அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து, யால நான் முற்படுத்தியவைகள், பிற்படுத்தியவைகள், பகிரங்கப்படுத்தியவைகள், ரகசியமாக செய்தவைகள் எல்லாவற்றையும் மன்னிப்பாயாக. எதை என்னை விட நீ அறிந்து வைத்திருக்கிறாயோ அவைகளையும் மன்னித்தருள்வாயாக. என்னை விட நீ கூட தெரிஞ்சு வச்சுக்கிறாய். ஆனால் முதல்ல சொல்லிடணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்திடணும்? சொல்லிடணும். சொல்லின பின்னால் தான் என்ன செய்யணும்? யா அல்லாஹ் இதை விட நீ அறிந்து வைத்திருக்கிறா என்பதை நம்ம சொல்லணும். இப்போ முதல் அம்சம் இதை நம்ம புரிஞ்சோம் என்று சொன்னால் நமக்கு துஆவுடைய இதுக்கு தடங்களாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்ன செய்துவிடும்? நம்மை விட்டு போய்விடும். இரண்டாவது அம்சத்தை பாருங்க. சரி, நம்ம முறைப்பட்டுட்டோம், ஆனால் திருப்பி திருப்பி ஏன் முறைப்பட வேண்டும்? ஒரு முறை சொல்கிறோம், மனம் உருகி சொல்கிறோம், ஆனால் நம்மளுக்கு என்னது கபூலாகின மாதிரியான எந்த சூழலும் நம்மளுக்கு விளங்கலை. இரண்டாம் முறை சொல்கிறோம், 3, 4, 5 முறை சொல்கிறோம். பிரயாணத்தில் இருக்கிற துவா கேட்குறோம், சுஜூதில் கேட்குறோம், இன்னும் உள்ள என்னென்ன இடங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் துவா கேட்குறோம். திருப்பி திருப்பி ஏன் சொல்ல வேண்டும்? இது நிறைய பேருடைய ஒரு சந்தேகம். இறைவன் நம்ம அடிமையை நிரூபிச்சிட்டோம், திருப்பி திருப்பி ஏன் சொல்ல வேண்டும்? இந்த திருப்பி திருப்பி ஏன் சொல்ல வேண்டும் என்கின்ற உங்களோட கேள்வி வருதே, இங்கேயே நீங்கள் முழுமையாக இன்னும் அடிமையாகலைன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுங்க. இந்த கேள்வி நம்மளோட உள்ளத்தில் நெஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அடிமையாகலைன்னு அர்த்தம். நாங்களே என்ன செய்கிறோம்னு பாருங்கள். மனைவி நாட்டில் இருந்து அல்லது வீட்டில் இருந்து ஒரு கோல் அடிக்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு விஷயத்தை எத்தி வைக்கிறாங்க, நம்மளுக்கு இந்த ட்ரெஸ் தேவை. முதலாவது தடவையில் வாங்கி கொடுத்த கணவன்மார்கள் 10% கூட என்ன செய்ய மாட்டாங்க, எரிக்க மாட்டாங்க. இரண்டாவது முறை அந்த நான் நேற்று சொன்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது, போயிடுவோம், ஞாபகம் இருக்காது. இதே தான் யாருக்கு மெயின்டைன் பண்ணுவோம்? பிள்ளைகளுக்கும். இது வேணும்னு சொல்லுவோம், எப்போ வேணும், சரி விட்டாச்சு. இப்படி ஒரு 2 கிழமை போய் ஒரு நாள் அழுத்தமாக நின்று கொஞ்சம், அதாவது அதிகாரமாக கேட்டவர் தான் கொஞ்சமாவது என்ன செய்யும், சீரியஸாக உள்ளத்தில். அதுக்கு பின்னால் தான் வாங்கி கொடுப்போம். சரி, இதே மாதிரி ஒரு நண்பர் உங்கள்கிட்ட வராரு, எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணுமென்றுவார். ஈவினிங் என்ன செஞ்சுருவோம், வாங்கி கொடுத்துருவோம். ஏன் 2 பேர் யார் நீங்கள் கூடுதல் அனுபவிச்சுக்கிறீங்க, நண்பர்கிட்டயா மனைவிட்டையா? மனைவிடத்தில். ஆனால் அவர்களுக்கு ஏன் லேட் ஆகுது, இவங்களுக்கு உடனே செய்றீங்க? அன்புள்ள சகோதரர்களே, அவனை நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இவங்க திருப்பி போகிறதுக்கு வேறு யாரும் இல்லை, நம்மகிட்ட தான் இவங்க என்ன செய்யணும், கேட்கணும். யார்? மனைவியும் பிள்ளையும். அதனால் கணக்கெடுக்கிறது இல்லை. இவனை விட்டா இவன் என்ன செஞ்சிருவான், அடுத்த செகண்ட் எல்லாம் மனுஷனான்னு என்ன செஞ்சிருவான், போயிடுவான் என்பதற்காக வேண்டி அவனை உடனடியாக என்ன செஞ்சிடுறது, கவனிச்சிடுறது. ஆனால் மனைவிமார் என்ன செய்வாங்க, நீ இவ்வளோ நாள் கேட்டு வாங்கி தரலையா, நான் வேற ஆளை பார்க்குறேன்னு போக மாட்டாங்க. உங்கள் இடத்துல என்ன செய்வாங்க,
கெஞ்சுவார்கள். அதுதான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அன்பு. உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அன்பு என்னது? அதுதான். உங்கள் பிள்ளைக்கு உங்களுக்குள்ள உறவும் அதுதான். அன்புள்ள சகோதரர்களே, யார் நம்மளை விட்டு வேற வழி இல்லையே நினைக்கிறோமோ அவர்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? அலட்சியமாக இருந்து விடுகிறோம். இது மனிதனுடைய சர்வசாதாரணமான மனிதனுடைய எதிர்பார்ப்பு. இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் என்ன தெரியுமா? உனக்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீ ஏற்ற வேண்டும். பிராக்டிக்கலி என்ன செய்யணும்? உன் செயல்பாடுகளில் என்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ வாயில முடிஞ்சதல்ல, உன் பிராக்டிக்கலி வழங்கணும். நீங்க துவா கேட்குறீங்க 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 10-20 முறை கேட்டீங்க. ஒரு நாள் உங்களது கவலைகள் எல்லாம் அதிகமாகி சுஜூதில் விழுந்து உன்னை தவிர வேறு யாரும் இல்லை இறைவன் எனக்கு என்று கேட்பீங்களே, அதுதான் இறைவனிடத்தில் உள்ள ஆழ்மனது துவா. நீங்கள் வந்து யாரெல்லாம் நான் ஏன் நீ இப்படி செய்கிறாய், உனது எண்ணங்கள், அதாவது உனது வழிமுறை எனக்கு தெரியும், ஆனால் நான் ஒரு பலகீனமான அடியான், எனக்கு நீ என்ன செய், என்னை அவசரமாக கபூல் செய், நான் எதிர்பார்க்குறேன், உன்னை தவிர எனக்கு வேறு வழி இல்லை, நீ திருப்பி எனக்கு கபூலே செய்யாது விட்டாலும் மறுபடி நான் விழ வேண்டியது உனக்கு முன்னால் தான், நான் வேறு எங்கே போவேன், நான் பாவம் செய்திருக்கலாம், நான் அநியாயக்காரன் இருக்கேன், இந்த உலகத்தில் பாவிகளில் நான் முதலானவனாக இருக்கலாம், உன்னை நீ புறக்கணிச்சா எனக்கு வேறு யாரும் இல்லை. இந்த மாதிரி பிரார்த்திக்கிற நேரத்தில் நம்ம அடிமைத்துவத்தில் என்ன செய்கிறோம்? முழுமையடைகிறோம், உபூதியத்தில் முழுமையடைகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் இரண்டாவது விஷயம். திருப்பி திருப்பி ஏன் கேட்க வேண்டும் என்பதுக்கு அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? தஅவுது ஃபலம் யுஸ்தஜப்லி, கேட்டேன் கேட்டேன் பதில் அளிக்கப்படவில்லை என்று சொல்ல வேண்டாம். நீங்கள் அடிமைத்துவத்தில் முழு பூர்ணமடைங்க. இறைவனை தவிர எனக்கு வேறு வழி இல்லை, எப்பொழுதும் அதிருப்தியான வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டாம், பேசவே வேண்டாம். அவனை தவிர உங்களுக்கு வேறு வழி இல்லைன்னு மனதில் நினைக்கணும். அதுதான் உங்களுக்கு சிறந்த வழி. அன்புள்ள சகோதரர்களே, இது இரண்டாவது அம்சம். மூன்றாவது என்னவென்று சொன்னால், நமது நம்பிக்கையை குறைக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. தவறாக வழங்கப்பட்டு வருகின்ற ஒரு விளக்கம். அது என்ன? துவா கேட்டால் அங்கீகரிக்கப்படும், அதில் சந்தேகமே இல்லை. இது எல்லா உரைகளும் நீங்கள் கேட்பீங்க. ஆனால் எவ்வாறு அங்கீகரிக்கப்படும், அதுக்கு எத்தனை முறை இருக்குது? எத்தனை முறை? 3 முறை சொல்லுவார்கள். இந்த 3 முறையை சொல்கிறதுல தான் நம்மளோட நம்பிக்கை என்ன செஞ்சிருது, நிறைய பேருக்கு இல்லாமல் போயிடும். சொல்கிற முறையில் முதலாவது கேட்டது கிடைக்கும், இரண்டாவது கேட்டதுக்கு பதிலாக ஒரு தீங்கை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், இல்லாமல் ஆக்கிடுவான், அல்லது மறுமை நாளில் என்ன செய்யும், கிடைக்கும். எப்பயும் மனிதனுக்கு 3 அவகாசம் கொடுத்தீங்கன்னா எதை எதிர்பார்ப்பான் தெரியுமா? எது தூரமோ அதைத்தான் மனிதன் எதிர்பார்ப்பான். எனக்கு ஒரு கடன் தாங்க, நான் நாளைக்கு அல்லது அடுத்த மாதம் தந்துடுறேன். நீங்கள் என்ன முடிவு எடுத்துருவீங்க? நாளைக்கு கிடைக்காது, நாளைக்கு கிடைக்காது, அதான் எல்லாருடைய முடிவு. அடுத்த மாதம் தான் அப்படி என்ன செஞ்சிடும், நம்ம முடிவு எடுத்துருவோம். அது மனிதனுடைய இயல்பான விஷயம். நீங்கள் 2 மணிக்கு வாங்க, சில வேளை நான் இருப்பேன், எதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிடுங்க, அப்பவே இருக்க மாட்டான். அப்படி தானே? இன்றைக்கு எந்த அளவுக்கு ஆகிட்டு, இன்ஷா அல்லாஹ் வருவேன், உறுதியாக சொல்லுங்கன்றாங்க. இன்ஷா அல்லாஹ் வருவேன் ஒரு ஆள் சொல்கிறாரு, உடனே என்ன பதில்? உறுதியாக சொல்லுங்க. அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் என்ன உறுதி இல்லை. மனிதன் என்ன, அந்த மனிதன்கிட்ட வந்து எதுவாக இருந்தாலும் சின்ன ஒரு அவநம்பிக்கை வச்சிங்கன்னு வைங்க, அவன் அதுதான். இப்போ பயான்கள் எல்லாம் என்ன அதிகமாக விளக்கம் இல்லாமல் சொல்லப்படுகிறது என்ன, உங்களுக்கு மறுமையில் கிடைக்கும். இதனால் ஒருத்தன் துவா கேட்குறான், மறுமையில் தான் அவன் கேட்கக்குள்ள என்ன முடிவு எடுக்கிறான், இந்த உலகத்தில் கிடைக்காது, மறுமையில் தான் கிடைக்கும். அதனால் ஒரு நோமலாக கேட்டு போயிடுவோம். பிரச்சனை இவனுக்கு உலகத்தில் கடன் கொடுக்கணும், இதை கேட்குறான். இப்போ என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்குது? உலகத்துலையும் கிடைச்சாலும் கிடைக்கும், அப்படி இல்லாட்டி என்ன செய்யும், மறுமையில் கிடைக்கும். உங்களோட மனசில் எது ஓடும்? மறுமையில் தான். இந்த உலகத்தில் என்ன செய்யாது, கிடைக்காது. இது நிறைய பேருடைய பிரச்சனைக்கான காரணங்கள் உண்டு. அல்லாஹ் தஆலா கேட்டால் தருவான் என்பது எல்லாத்தையும் மறுமையிலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, உலகத்திலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு உங்கள்கிட்ட சொல்லப்படுகிற நேரத்தில் இந்த அவநம்பிக்கை என்ன செய்யும், மனிதனுக்கு வளரும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த இப்படி சொல்லப்படுகின்ற விஷயம் சரியானது தான். ஆனால் மறுமையில் கிடைக்கும் என்பது எது தெரியுமா? எதை நீங்கள் மேலதிகம் என்று நினைத்து கேட்கிறீர்களோ, அல்லது இறைவன் எது உங்களுக்கு மேலதிகம் என்று நினைக்கிறானோ அது வேண்டுமென்றால் மறுமையில் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இன்றியமையாதவைகள் எல்லாம் நீங்கள் கேட்ட உடனே கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் நீங்கள் கொள்ள வேண்டாம். நன்றா புரிஞ்சுக்கங்க. எதெல்லாம் உங்களுக்கு மேலதிகம், எக்ஸ்ட்ரா இந்த வாழ்க்கையில் என்று இறைவன் நினைக்கிறானோ, சில வேளை உங்கள் மீது இறைவன் கொண்ட கருணையின் காரணமாக அதை என்ன செய்யலாம், பிற்படுத்தி மறுமையில் உங்களுக்கு வைக்கலாம். அந்த நலவை உங்கள் கெடுதியை தடுப்பதற்கு வைக்கலாம். ஆனால் நீங்கள் மனதால் நொந்து வெந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை பிரார்த்திக்கிற நேரத்தில் மறுமையில் இறைவன் என்ன செய்ய மாட்டான், உங்களுக்கு அதை பிற்படுத்த மாட்டான். தாயை விட இரக்கமானவன் இறைவன், தாயை விட இரக்கமானவன். இந்த செய்தியை பாருங்கள், நான் உங்களுக்கு சில செய்திகளை சொல்லுகிறேன். நிறைய பேர் வந்து அதாவது உலக விஷயங்களை கேட்ட நபிமார்களை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்க. ஐயூப் சூரா அன்பியாவில் வரக்கூடிய வசனம் எடுத்து பாருங்க, 83 தொடக்கம் பாருங்க.
சூரா அதாவது அன்பியா 83வது வசனம் தொடக்கம். வ அய்யூப இத்நாதா ரப்பஹு, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இறைவனை பிரார்த்தித்தார். கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார், தெரியும் எல்லாருக்கும். இறைவனை பிரார்த்திக்கிறார். எப்படி பிரார்த்திக்கிறார் தெரியுமா? அன்னி மஸ்ஸனிய துர், எனக்கு ஒரு கெடுதி ஏற்பட்டிருக்கிறது, தீங்கு ஏற்பட்டிருக்கிறது. வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், கருணை காட்டுகின்றவர்கள் எல்லாம் நீ இரக்கமானவன். நம்ம துஆ கேட்கிற நேரத்தில் இறைவனுடைய சிபத்துக்களை சொல்லி கேட்கணும். அப்படி சொல்றாரு யாரு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். பல்லா என்ன செய்யணும்? நபிதானே, எங்களை விட நம்பிக்கையில கூடுதலாக இருப்பாரா இல்லையா? மறுமைக்கு பிற்படுத்தி இருக்கலாமா இல்லையா? அல்லாஹ் சொல்றான் ஃபஸ்தஜபனா லஹு, உடனே பதிலளித்தோம். ஃபஸ்தஜபனா லஹு ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர்ரின், என்னென்ன தீங்கு அவருக்கு இருந்ததோ அத்தனையும் என்ன செய்தோம்? நீக்கினோம். அவர் அதான் கேட்டாரு. வ ஆதைனாஹு அஹ்லஹு, அவருக்கு அவரது குடும்பத்தை திருப்பி கொடுத்தோம். வ மிஸ்லஹும் மஅஹும், அதே போன்று இன்னொரு மடங்கையும் என்ன செய்தோம்? அவருக்கு கொடுத்தோம். ரஹ்மத்தம் மின் இந்தினா, எம்மிடமிருந்து ரஹ்மத்தாக, கருணையாக. வ திக்ரா லில் ஆபிதீன், யாரெல்லாம் இறைவனை அடிபணிந்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கு இது படிப்பினையாகவும் நாம் இதை சொல்கிறோம், வழங்கினோம். யாருக்கு இது? இவர்களை எதுக்கு ஆக்கினோம் தெரியுமா? அவர்களுக்கும் கொடுத்தோம். இந்த செய்தியை ஏன் வைத்தோம்? இதற்கு பின்னால் இறைவனை வணங்கக்கூடியவர்களுக்கு படிப்பினையாக. எதற்கு சொல்லணும்? பல்லா கேளுங்க, உங்களுக்கு என்ன செய்யும்? இந்த உலகத்திலேயே கிடைக்கும் என்று அர்த்தம். அதனால உங்கள் கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் பிரார்த்திக்கிற நேரத்தில் நிச்சயமாக இந்த உலகத்தில் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட கேளுங்க. மறுமையில் கிடைப்பதெல்லாம் மேலதிகமான வசதிகளும் அல்லது நம்ம இந்த உலகத்தில் அவசியம் என்று நினைச்சு இறைவன் அதை என்ன செய்வான்? எங்களுக்கு மேலதிகமாக நினைப்பவைகள், அவ்வளவுதான். மற்றபடி உங்களுடைய அடிப்படை கஷ்டங்கள், நீங்கள் அவமானப்பட போகின்ற இடங்கள், நீங்கள் நொந்து போகின்ற இடங்கள் எல்லாம் இறைவனுடைய உதவி உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இந்த நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள். இதெல்லாம் மறுமைக்குரியதல்ல, இந்த உலகத்திலேயே கிடைக்கும் என்பது விளங்கிக்கோங்க. பாருங்க, ஃபஸ்தஜபனா லஹு, அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு திக்ராலி தாக்கிரீன், திக்ராலில் ஆபிதீன், வணங்கக்கூடியவர்களுக்கு இதில் படிப்பனை உண்டு சொல்றான். அது மாத்திரமல்ல, பாருங்க இன்னொரு நபி, அதாவது சமுதாயத்தோடு கோபித்து சென்ற ஒரு நபி. யாரு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். வதன் நூன், நூனுக்குரியவர். நூனண்டா மீன். அரபில் நூன் நம்ம எழுத்து சொல்றோமே, இதுக்கு இன்னொரு கருத்துக்கு என்ன? மீன். வழங்கிட்டா வதன் நூனி, அந்த நூனுக்குரியவர், அதாவது மீனுக்குரியவர். இத்தஹப முகாதிபன், தன் சமுதாயத்தோடு கோபித்து என்ன செஞ்சாரு? போனாரு. ஃபதன்ன அல்ல நக்திர் அலைஹி, நாம் அவரை கஷ்டத்தில் ஆழ்த்த மாட்டோம், நெருக்கடிக்கு உள்ளாக்க மாட்டோம் என்று அவர் என்ன செஞ்சாரு? நினைத்து கொண்டார். கடைசியில் என்ன செஞ்சாரு? கப்பலில் போய் ஒரு மீன் விழுங்குகின்ற அளவுக்கு நெருக்கடியான நிலைக்கு உள்ளாகினார். இப்போ அவர் செய்தது பிழையா இல்லையா? அவர் செய்த தவறா இல்லையா? தவறு, பாவம். இப்போ இந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறார்? ஃபனாதா ஃபித் துலுமாத், இருள்களிலிருந்து அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார் தெரியுமா? அல்லா இலாஹ இல்லா அன்ட், உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை. சுபஹானக், நீ தூய்மையானவன். இன்னி குன்து மினத் தாலிமீன், நான் அநியாயக்காரர்களில் ஒருவன். பாருங்க, இந்த அநியாயக்காரர்களில் ஒருவன் என்கின்ற ஒரு துவாவை இஸ்லாம் எமக்கு சொல்லி தராது விட்டால் நம்ம யாரும் கேட்டிக்க மாட்டோம். அதான் மிக முக்கியம். அநியாயம் செய்தாலே தவிர நம்ம எப்படி சொல்லிக்க மாட்டோம். நம்ம சாதாரண வாழ்கிற வாழ்க்கையில் வச்சுக்கிட்டு நான் அநியாயக்காரர்கள் ஒருன்னு சொல்ல மாட்டோம். ஏன்? எங்களுக்கு தெரியாமலே ஒரு தூய்மை எண்ணம் இருக்குது. இந்த துவா வரப்போய் தான் நம்ம என்ன செய்கிறோம்? நாம் அநியாயக்காரர்கள் ஒரு பணியனும் துல்ம், நான் அதாவது கீழ்நிலையில் உள்ளவன் அப்படின்னு சொல்லணும். அவர் சொல்றாரு. அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்றான், இந்த இடத்துல சொல்றான் ஃபஸ்தஜபனா லஹு, அவருக்கு நாங்கள் பதில் சொன்னோம். இது மறுமை வரைக்கும் சொன்னா எப்படி இருக்கும்? ஃபஸ்தஜபனா லஹு, பதில் சொன்னோம். வனஜ்ஜைனாஹு மினல் கம், அவரை ஆழ்த்தி அந்த துன்பத்திலிருந்து அவரை நாம் காப்பாற்றினோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், மனதில் பதிந்து கொள்ளுங்கள். வ கதாலிக நுன்ஜில் முஃமினீன், முஃமின்கள் ஒவ்வொருவரையும் இப்படித்தான் நாம் காப்பாற்றுவோம். முஃமின்கள் ஒவ்வொருவரையும் இப்படித்தான் நாம் காப்பாற்றுவோம். உலகத்திலே மறுமையிலையா? உலகம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லிட்டு அல்லாஹ் உங்களுக்கு சொல்றான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லிட்டு எம்ஏ சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்றான், அவர் அல்லாஹ்வை அந்த மாதிரி அத ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், இறைவனை துதித்து லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினத் தாலிமீன் என்று சொல்லி இருக்காது விட்டால் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், மறுமை நாள் வரைக்கும் அவர் என்ன செஞ்சிருப்பாரு? அந்த வயிற்றிலே இருந்திருப்பார். அப்ப பிரார்த்தித்தால் உடனடியாக ரிசல்ட், பிரார்த்தித்தால் உடனடியாக ரிசல்ட். இது புரிஞ்சுக்கங்க. அதனால எல்லாமே மறுமை என்று சொல்லல இஸ்லாம், எது மேலதிகமாக தான் மறுமை. அடுத்த செய்தியை பாருங்க. வ ஜக்கரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறார். இத்நாதா ரப்பஹு, தனது இறைவனை பிரார்த்தித்தார். ரப்பிலா ததர்னி ஃபர்தன், யா அல்லாஹ் என்னை தனி மனிதனாக விட்டு விடாதே, குழந்தை இல்லாமல் இருக்கிறேன், என்னை தனி மனிதனாக விட்டு விடாதே. வ அன்த கைருல் வாரிசீன், குழந்தைகளே இல்லாமல் போனாலும் எனக்கு பின்னால் எனது சொத்துக்களை ஆளக்கூடியவன் நீதான், சிறந்தவன் நீதான். ஆனால் எனக்கு என்ன செஞ்சு குழந்தையை தந்து விடு. அன்புள்ள சகோதரர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ சூழலை கவனித்து கேட்கப்பட்டதில் புரிந்து கொள்ள வேண்டும்.
நம்பிக்கை அடிப்படையில் கேட்கப்பட்டது. சூழலை அடிப்படையில் எடுத்து அவரே சொல்றார். என்ன ஜக்கரியா என்ன சொல்றாரு? எனது அதாவது முடிகள் பழுத்து விட்டன, ஒஸ்தாலர் ரஸு ஷைபா, எனது முடிகள் பழுத்து விட்டன, எனது மனைவி என்ன ஒரு வயது போன ஒரு பெண்மணியாக இருக்கிறா, அதனால் என்ன செய்ய, எனக்கு ஒரு குழந்தையை தா. நம்ம அப்படியே துவா கேட்போம், மாறித்தான் என்ன செய்வோம், கேட்போம். அப்போ இது ஜக்கரியா நம்பிக்கை. இப்போ அல்லாஹ் தஆலா சொல்றா பாருங்க, ஃபர்ஸ்ட் குழந்தைய ஒருவர் துவா கேட்கிறாரு. குழந்தைய துவா கேட்கறது வந்து மறுமை வரைக்கும் பிற்படுத்துறதா, உலகத்தில் தாரதா? ஃபஸ்தஜப்னா லஹு, பதில் சொன்னோம். அல்லாஹ் தஆலா குழந்தையை கேட்ட நபிமார்களுடைய வரலாற்றில் எல்லாம் குழந்தையை கொடுத்தேன்னு தான் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லலையா அல்லாஹ் தஆலா? எல்லாருக்குமே அப்படித்தான் என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர் பாருங்க, ஃபஸ்தஜப்னா லஹு, பதில் சொன்னோம். வ வஹப்னா லஹு, அவருக்கு நாம் யஹ்யாவை கொடுத்தோம், யஹ்யாவை கொடுத்தோம். வ அஸ்லஹ்னா லஹு ஜௌஜா, அதற்கேற்ப அவரது மனைவியை என்ன செய்தோம், சீராக்கினோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் இவ்வளோ நபிமாருக்கு அங்கீகரிச்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இன்னஹும் கானு யுசாரிஊன ஃபில் கைராத், நல்லது என்று கண்டால் அவசரப்படுவார்கள், நல்லது என்றவர்கள் கண்டால் அதில் அவசரப்படுவார்கள், விரைவார்கள். வயதுஊனனா ரகபம் வ ரஹபா, பிரார்த்திக்கிற நேரத்தில் அவர்களது உள்ளங்களில் ஆசையும் அச்சத்தோடும் பிரார்த்திப்பார்கள். அது இருக்கும், நிரப்பமாக இருக்கும், நிறைய ஆசை இருக்கும். எப்படி நம்ம ஒரு எல்லாம் இருக்கிற ஒருவனை நம்ம நினைக்கக்கூடிய வசதியானன்று போய் இவர் தர வாய்ப்பு இருக்கிற உள்ளத்தில் ரகபத்தை அதிகப்படுத்துவோமோ, அதை விட பிரார்த்தனை பொழுது என்ன செய்யணும், தந்துருவான் அல்லாஹ், எப்படியும் அல்லாஹ் தருவான், நம்மளை கைவிட மாட்டான், இவ்வளோ செஞ்சுட்டான் அல்லாஹ் என்கின்ற அந்த ரகபத்தை என்ன செய்யணும், இருக்க வேண்டும். யதுஊனனா ரகபம் வ ரஹபா வகானூ லனா காஷியின், அச்சமெல்லாம் அவர்கள் மீது அச்சம் கொண்டவர்களாக என்ன செய்தார்கள், இருந்தார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ அதனால் அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது நம்பிக்கை என்ன, அல்லாஹ் தஆலா எமக்கு இந்த உலகத்தில் கேட்டால் உலகத்திலேயே தருவான். ஒரு உதாரணம், உங்களுக்கு வந்து ஒரு 20 லட்சம் கடன், ஒரு 10 லட்சம் கடன், யார்கிட்ட துவா கேட்கணும்? இது உங்களோட வருமானத்துக்கு சரி வரலை, யா அல்லாஹ் இந்த கடன் எனக்கு அடைச்சிரு, நான் மறுமையில நரகவாதியாக போக விரும்பலை என்று ஆள் மனதிலிருந்து அழுது அழுது அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் திருப்பி திருப்பி பிரார்த்தனை செய்கிறீர்கள். இதை அல்லாஹ் தஆலா இந்த விளக்கத்தில் அடிப்படையில் மறுமை வரைக்கும் பிற்படுத்திட்டாண்டு வைங்க. மறுமையில் நீங்கள் எழும்புறீங்க, இப்போ மறுமையில் தரணுமா இல்லையா? அல்லாஹ் கடன்வாளிகள் சொர்க்கம் போகலாமா? சொர்க்கம் போக முடியும். எங்கே போகணும்? நரகம் போகணும். இப்போ இந்த 10 லட்சத்துக்கு அப்போ மறுமையினால் தாரன்றது என்ன? அப்படி அல்ல, எல்லா விஷயங்களும் மறுமை அல்ல. இந்த உலகத்தில் தர வேண்டியது உலகத்தில் இறைவன் தருவான், அல்லது உங்களுக்கு ஒரு சபீலை ஏற்படுத்துவான். உங்களுக்கு தராத வசதி உங்களோட மகனுக்கு கொடுத்து மகனை உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவனாக ஆக்கி அவனை அடைக்க வைப்பான். இறைவன் வந்து வழிமுறைகள் 1000 இருக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த உலகத்தில் கிடைக்கும்னு நம்பிக்கையோடு கேளுங்க. நம்ம வந்து இன்னொரு நாட்டில் இருக்கிறோம், குடும்பங்கள் உறவுகளை பிரிஞ்சிருக்கிறோம். அதனால் துவா என்ற ஆயுதம் நமக்கு மிக முக்கியம். அதுதான் நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துணை. உலகத்தில் எவ்வளோ பெரியவர்களாக இருந்தாலும் இறைவனை விட உங்களுக்கு யாரும் என்ன செய்ய முடியாது, ஆறுதல் செய்ய முடியாது என்பதை ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக 4வது அம்சம், இது மிக முக்கியம். துவா அங்கீகரிக்கப்படும், இதில் எந்த மூமினுக்கும் சந்தேகம் இருக்கக்கூடாது. ஆள் மனதில் பதிய வச்சுக்கோங்க. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? இப்படித்தான் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ரூட் வச்சுக்கிறோம் நாங்கள். இதான் இன்றைக்குள்ள பிரச்சனை. அதனால தான் நிறைய பேர் துவாக்கள் அங்கீகரிக்கப்படவில்லைன்னு முடிவெடுத்துடுறாங்க. ஒருவர் துவா கேட்குறார், யா அல்லாஹ் நான் எனது தொழிலில் முன்னேறணும், நான் போட்டிக்கிற இந்த ஷொப்பை என்ன செய்யணும், முன்னேற வேண்டும் அப்படின்னு துவா கேட்குறாரு. இவர் ஒரு வழிமுறை வச்சுக்கிறார். முன்னேற வேணும்னா என்ன வழிமுறை வச்சுப்பீங்க எல்லாரும் பொதுவாக? அடுத்த மாதம் இன்றைய வருமானத்தை விட கஸ்டமர்ஸ் கூட வரணும், ஒரு 1000 ரியால் கூடணும், அதுக்கு அடுத்த மாதம் ஒரு 5000 ரியால் கூடணும், அதுக்கு அடுத்த மாதம் இன்னொரு 5000 ரியால் கூடணும். அல்லாஹ் துவாவை கபூல் செஞ்சுட்டான். அல்லாஹ் தஆலா துவா கபூல் செஞ்சுட்டான். ஒரு துவா கேட்குறீங்க, யாரெல்லாம் எனக்கு பிஸ்னஸ் முன்னேறணும், 5000 வருமானம் வந்திருந்தது 3000 ஆயிட்டு, மறுபடியும் இன்னும் அழுத்தமாக கேட்குறீங்க 2000 ஆயிட்டு, இன்னும் அழுத்தமாக கேட்குறீங்க கடை லொஸ்ட், இன்னொரு அழுத்தமாக கேட்டீங்க நாட்டுக்கு போயிட்டீங்க. என்ன முடியும், துவா கபூல் ஆகிட்டு முடிவு எடுப்பீங்களா? என்னப்பா இவ்வளோ துவா கேட்டோம், என்னமெல்லாம் கேட்டோம், என்ன செய்யுது, நஷ்டமாக போகுது. இதுதான் எங்களது பிரச்சனை. நாங்கள் வந்து இறைவனுக்கு வழி போட்டு கொடுத்துருக்குறோம். இறைவன் இந்த ரூட்டில் தான் கபூல் செய்ய வேண்டும். நீங்கள் வந்து என்ன செய்றீங்க, துவா கேட்குறீங்க இறைவன்ட்ட, யா அல்லாஹ் எனக்கு ஒரு மகள் இருக்கிறான், வயசு 27 30, இவருக்கு திருமணம் நடந்துடணும் என்று பிரார்த்திக்கிறீங்க. பிரார்த்தனை செய்து நீ பிரார்த்தனை செய்கிற நேரத்தில் ஒரு நல்ல ஒரு கணவனை பேசி வச்சுக்கிறீங்க, ஒரு நல்ல ஒரு மருமகன் அமைய போகிறாரு. கௌபாவில் போய் அழுது இந்த கல்யாணம் நல்ல முறையில் நடக்கணும் துவா கேட்குறீங்க. துவா கேட்டு அடுத்த நாள் திருமணம் ரத்தாகிறது. திருமணம் ரத்தாகி விடுகிறதுன்னு வைங்க, துவா கபூலாகி நான் நினைப்போமா? நினைக்க மாட்டேன். ஏன் அவங்க போட்டிக்கிற ரூட் என்ன, இந்த நம்ம தேர்ந்தெடுத்த கணவன் திருமணத்தை சிறந்த முறையில் நடக்க வைத்தல் தான் நம்ம துவாவுடைய அங்கீகாரத்துக்கான அடையாளம். நாட்டில் துவா கேட்குறீங்க, என் குடும்பம் உறவுகளோடு நான் இருந்து என்ன செய்யும், நல்ல முன்னேற்றம் அடையணும்.
திடீரென நீங்கள் லொஸ்டாகி ஒரு நோயில் விழுந்து வெளிநாட்டுக்கு வர வேண்டிய நிலைமை ஆகிட்டு, நம்ம துவா அங்கீகரிச்சு நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்க. இதுதான் நம்மளோட பிரச்சனை. ஏன் நாங்கள் துவா கேட்குற நேரத்தில் ரூட்டையும் வச்சுக்கிறோம். இப்படி நடந்தால் தான் கபூல் ஆயிடுச்சு, இல்லைன்னா கபூல் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, அப்போ எவ்வளோ ஒரு அறியாமைன்னு பாருங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இறைவனுக்கு நாம் எப்பொழுதும் வழிமுறை சமைத்து விடக்கூடாது. இறைவனுடைய வழிமுறை நம்ம நினைக்கிற வழிமுறையாக இருக்காது. அது இறைவனுடைய வழிமுறை, அது வேறுதாக இருக்கும். நம்ம சொல்லவே முடியாது. இறைவன் நமக்குத்தான் ஒரு சூழல் இப்படி போகணும்னு இருக்கும். இறைவனுக்கு 1000 மெத்தட் இருக்கு. அதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நீங்களே தெரியாத மாதிரி. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு. யார் இறைவன் மீது தவக்குல் வைக்கிறாரோ அவனுக்கு அவனே போதுமானவன். அதுக்கு முன்னால் என்ன சொல்றான்? வமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜன் வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். யார் இறைவனை அஞ்சுகிறாரோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா பிரச்சனை விட்டு வெளியேறுகின்ற வழியை காட்டுவான். அவன் நினைக்காத புறத்தால் அவனுக்கு உதவி செய்வான். அந்த ரூட் அவன் நினைத்திருக்க மாட்டான். அவனுக்கு அந்த ஐடியாவே இருந்திருக்காது. இதான் புரியணும். நம்ம எப்பயும் ஒரு பிரச்சனை எப்படி யோசிப்போம்? பிரச்சனையை முன்னால் வச்சு ஒன்றில் இப்படி தீரணும், அல்லது இப்படி தீரணும், அல்லது இப்படி தீரணும். வேறு வழியே இல்லை. தற்கொலைக்காக தான் முதல் காரணம். தற்கொலைக்கு மனசு என்ன முதல் காரணம்? இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இதை தவிர வேறு வழி இல்லை நம்ம நினைப்பதான். முஸ்லீம்கள் நினைக்கக்கூடாது. முஸ்லீம்கள் என்ன செய்யக்கூடாது? இந்த உலகத்தை நான் கண்முன்னால் காணுகின்ற வழி மட்டும்தான் வழி என்று நினைத்திருந்தால் நிறைய நபிமார்களுடைய தாவத் தோல்வி அடைந்திருக்கும். நிறைய நபிமார்களுடைய தாவத் என்ன செய்திருக்கும்? தோல்வி அடைந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, ஆள் மனதில் பதிய வைங்க. நஷ்டங்களாலும் இறைவன் வழி சமைப்பான், பாதிப்புகளாலும் இறைவன் வழி சமைப்பான். நமக்கு தெரிகின்ற தோதுவான சூழல் மட்டுமல்ல துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கான அடையாளம். ஒரு 2 உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம், 2 முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது ஊரில் இருந்து என்ன செய்கிறார்கள்? கடத்தப்படுகிறார்கள். கிணற்றிலே வீசப்படுகிறார்கள், நாடு கடத்தப்படுகிறார்கள், சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இப்போ ஒரு சர்வசாதாரண சராசரி மனிதன் இந்த எண்ணத்துக்கு வாங்க. குடும்பத்தை இருந்து பிரிந்து கிணற்றில் இருக்கிற நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் குடும்பத்துக்கு மீண்டு திரும்ப வேண்டும் என்று துவா கேட்டிருக்க மாட்டாரா? துவா கேட்டிருக்க. அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எனது புள்ள என்னிடத்தில் சேரணும் துவா கேட்டிருப்பாரா இல்லையா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தனது குழந்தை என்னிடத்தில் சேர வேண்டும் என்று பிரார்த்திக்கிற நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நெருக்கமாக இருந்தாரா? சிறையில் இருக்கிற நேரத்தில் நெருக்கமாக இருந்தாரா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் டிஸ்டன்ஸில் எப்போ நெருக்கமாக இருந்தார்? எப்போ? கிணற்றில் இருக்கும் பொழுது. ஏன் ஊரு கிணத்துல அவர் என்ன செஞ்சார்? இருந்தார். துவா கேட்டு எங்கே போயிட்டாரு? எகிப்துக்கு போயிட்டார். நினைச்சு பாருங்க சகோதரர்களே, நினைத்து பாருங்கள். துவா கேட்ட பின்னால் அவர் எகிப்தில், துவா கேட்பதற்கு முன்னால் சொந்த சிரியாவில் இருக்கிறார். அவர் துவா கேட்ட பின்னால் எகிப்தில் மட்டுமல்ல சிறையில், ஜெயிலில். அப்போ எப்படி நம்ம விளங்குறது? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார், இறைவன் எனக்கு திருப்பி கொண்டு வந்து தருவான் என்றாரு. ஆனால் பல காலங்களாக பிரார்த்தித்து கண் வெள்ளை பூர்த்து விடுகிறது, குருடாகி விடுகிறார், அந்த நிலைமை ஆகி விடுகிறது. ஆனால் நீங்க நினைச்சு பாருங்கள் அன்புள்ள சகோதரர்கள், அவர் சொல்றாரு, நான் எனது கவலைகளை எனது கவலைகளை எனது வேதனைகளை நான் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறேன். உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு என்னது? இறைவன் புறத்தில் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அப்போ புரிஞ்சுக்கங்க, துவா கேட்டாரு, தூரமாகிட்டே போறான். சரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல வாங்க. அவர் குடும்பத்துக்கு சேரணும் துவா கேட்டிருப்பாரா இல்லையா? கேட்டிருப்பாரு. அவர் துவா கேட்க குடும்பத்தை விட்டு தூரமாகிட்டே வராரு. எந்த அளவுக்கு ஆகிறாருன்னு சொன்னால், கால ரப்பிஸ் சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி, அவர்கள் என்னை அழைப்பதை விட சிறைச்சாலை எனக்கு சிறந்தது என்று சொல்லி ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு, செய்யாத ஒரு குற்றத்துக்கு சிறைச்சாலையில் பல வருட காலம் தங்குகின்ற அளவுக்கு. ரஹிமல்லாஹு அல் கரீம் இப்னு அல் கரீம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சங்கை மிக்கவருடைய மகன். உண்மையிலேயே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலில் தங்கியிருந்த காலம் நான் தங்கியிருந்து அவரிடத்திலே அழைக்க வந்த அந்த மன்னனுடைய அழைப்பாளன் எனக்கு வந்திருந்தால் அஜப்து தாய், நான் ஓடி இருப்பேன். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் அவருக்கு ரஹமத் செய்வானாக, நான் பொறுமையாக இருந்திருக்க மாட்டேன். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்? நான் குற்றவாளியா, அந்த பெண்கள் குற்றவாளியா? அதை சொல்லிட்டு நான் வெளியே வரேன். நான் அதாவது அந்த கெட்டவனாக வெளியே வர விரும்பவில்லை, மோசமானவனாக வெளியே வரம்பவில்லை. சிறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளம் படைத்தவர்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி. அல்லாஹு தாலா சிறைக்குள்ளும் அவரோட தான் இருப்பான். அல்லாஹு தாலா அங்கே இருக்கிறான். அதனால தான் அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்கிறேன், இமாம் இப்னு தைமியா அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட நேரத்தில் அழகா, அவருக்கெல்லாம் ஒரு சிறை என்பது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்கவில்லை. என்ன சொன்னார் தெரியுமா? அழகான வசனம், மா யஸ்னவு அதாஇபி அன ஜன்னதி வ புஸ்தானி ஃபி சத்ரி ஐனமா ரஹ்து ஃபஹிய மஇ
இன் கத்தலூனி ஃபகத்லி ஷஹாதா வ இன் சஜனூனி ஃபசிஜ்னி ஹல்வா வ இன் அக்ரஜூனி ஃபஹுரூஜி சியாஹா. இமாம் இப்னு தய்மிய்யா சொன்னார், மா யஸ்னவு அதாஇபி, எனது எதிரிகள் என்ன செய்து விடலாம், எனது எதிரிகள் என்ன செய்து விடலாம். என்னை சிறையில் அடைத்தால் நான் இறைவனுடன் தனிமைப்படுகிறேன், என்னை விரட்டி அடித்தால் என் இறைவனின் பாதையில் நான் அலைகிறேன், என்னை கொன்றால் நான் இறைவனின் பாதையில் கொல்லப்படுகிறேன். என்ன எனக்கு தீங்கு? என்னை எதுவும் செய்ய முடியாது. சொர்க்கமும் இறைவனின் பூந்தோட்டமும் எனது உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னார். அன்புள்ள சகோதரிகளே, இது இந்த இடத்துல என்னை ஞாபகப்படுத்தி கொண்டதற்கு காரணம் இறைவனது நம்பிக்கை. நீங்கள் எந்த பாதிப்பு வந்தாலும் இருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்கேயும் துவா கேட்கிறாரு. அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் இறைவன் கருணையானவன். ஒன்றை புரிந்து கொள்ள, நம்ம கேட்கிற துவாவுக்கு எதிராக நடக்கும். மன்னர் காணுகின்ற கனவுக்கும் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு கைதிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஆனால் இறைவன் நினைத்தால் அதை அப்படியே ஒழுங்குபடுத்துவான். அந்த நாட்டுடைய பஞ்சத்துக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தோடு சேருவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இறைவன் நினைத்தால் கோடு வரைவான். அன்புள்ள சகோதரர்களை, இறைவன் ஏற்படுத்துவான். ஒரு நாட்டில் ஏற்படுகின்ற பஞ்சம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் விடுதலைக்கு காரணமாக அமைந்தது, சம்பந்தம் இல்லை. ஒரு நாட்டில் ஏற்படுகின்ற ஒரு மன்னன் கண்ட கனவு விடுதலைக்கு காரணமாக அமைகிறது, சம்பந்தம் இல்லை. அது இறைவனது கையிலே உள்ள விஷயம். அதனால் இறைவனுக்கு நீங்கள் வழிமுறை சமைக்க வேண்டாம். நீங்கள் நினைச்சு பாருங்க, இன்றைக்கு நாம் வாழுகின்ற சில நல்ல வாழ்க்கைக்கு பின்னால் நஷ்டங்கள் நிறைய இருக்கும். நாம் எங்கேயோ விட்ட பிழை நம்ம இன்றைக்கு நலவில் இருப்பதற்கு காரணமாக இருக்கும். நம்ம எங்கேயோ விட்ட ஒரு நஷ்டம் நம்ம எங்கேயோ கொண்டு வந்து விட்டிருப்போம். நம்ம எதிலேயோ ஒரு தோல்வி அடைந்து அப்படியே மனவிரக்தி அடைந்திருப்போம். இன்றைய சந்தோஷத்துக்கு அது அடிப்படை காரணமாக அமைந்திருக்கும். அப்படியெல்லாம் இருக்கக்குள்ள ஏன் கடந்த காலத்தை மட்டும் அப்படி நினைக்கிறீங்க? நம்ம இவ்வளோ நாளும் இறைவன்கிட்ட கேட்டது கிடைச்சுதா இல்லையா? கேட்டது கிடைச்சிது, அதனால தான் இருக்கிறோம். இதுக்கு முன்னால் கேட்க போகிறது மட்டும் கிடைக்காது ஏன்னு நினைக்கிறோம். அப்போ இறைவன் வழிமுறைகளை சமைப்பாண்டு புரிந்து கொள்ளுங்கள். ஒரு உதாரணம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா அமைச்சராக்கி குடும்பத்தை கொண்டு வந்து சேர்க்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது குடும்பத்தோடு சேர்வதைத்தான் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி வைத்தது. அவர் வாழ்க்கையுடன் அந்தஸ்தையும் கொடுத்து குடும்பத்தை கௌரவமான நிலையிலும் பார்க்க வைத்து உறவினர் யாரெல்லாம் ஜெயிலுக்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களை பணிய வைத்தான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா? பணிய வைத்தான். ஆனால் அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்? உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது, உங்கள் மீது எந்த அவர் அவங்கள பற்றி ஒன்றும் நினைக்கவே இல்லை, நீ எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, உங்களுக்காக நான் சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, எனது இறைவனிடத்தை நான் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அப்படி என்ன செஞ்சார்? கேட்டார். ஆக அன்புள்ள சகோதரர்களே, மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இரண்டாவது உதாரணம், அலைக்கும் அஸ்ஸலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரண்டாவது உதாரணம். என்ன உதாரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்கிறாங்க? குடலை கொட்டி நாற்றம் அடிக்கின்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அநியாயப்படுத்துகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வந்து அவைகளை அகற்றிவிட்டு இப்படி செய்கிறீங்களே என்று வேதனையாக ஏசுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பினார்கள், யா அல்லாஹ் அபூஜஹல், அதே போல் என்ன, அதாவது உத்துபா ஷைபா போன்றவர்களுக்கு எதிராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஊரில் உங்களுக்கு ஒரு அவமானம் இழைக்கிறார், உங்களை அசிங்கப்படுத்துகிறார், நீங்கள் அவருக்கு எதிராக துஆ கேட்குறீங்க. துஆ கேட்டு 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் 8 10 வருடம் எதிர்பார்க்கிறீர்கள். எதிர்பார்த்த பின்னால் ஊரை விட்டு ஊர் மக்கள் உங்களை வெளியே அனுப்புகிறார்கள். கபூல் செய்த நினைப்பீர்களா? கபூல் செய்யவில்லை நினைப்பீர்களா? அட, இவ்வளோ நாள் எதிர்பார்த்த பின்னால் இன்னொரு அவமானம் வருதுன்னு நினைப்பீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனைக்கு பின்னால் ஊரை விட்டு வெளியேற்றப்படுறாங்க. அது 10 வருடங்களுக்கு பின்னால். நீண்ட கால விஷயங்களும் அவமானத்துக்கு பின்னால் உதவி யாரோட கரம் ஓங்கிட்டே போகுது? எதிரிகளுடைய கரம். ரசூலுல்லாஹ் வெளியேற்றப்படுகிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு நம்ம தோதுவான சூழ்நிலை என்ன? துஆ கேட்டால் அவர்கள் அழிந்திருக்க வேண்டும், அல்ல அவர்களுக்கு நஷ்டம் வரும். ஆனால் அவர்களுடைய கையோங்குகிறது. இறைவனது வழிமுறை வேறு, சுன்னத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வழிமுறை. அல்லாஹ்வுடைய வழிமுறை நம்ம நினைக்கிற மாதிரியே இருக்காது. அதனால வழிமுறையை நீங்கள் யோசிக்க வேணாம். துஆ கேளுங்க, நஷ்டத்தையும் எதிர்பாருங்கள், இழப்பையும் எதிர்பாருங்கள், எல்லாத்தையும் எதிர்பாருங்க. அல்லாஹ் அதில் உங்களுக்கு வழியை சமைப்பான். அது இறைவனுக்கே உரிய ஒரு வழிமுறை. அன்புள்ள சகோதரர்களே, மதீனாவுக்கு போனார்கள். பத்ர் யுத்தத்துடைய இரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடு வரைந்தார்கள். இந்த இடத்தில் அபூஜஹல், இந்த இடத்தில் உத்பா, இந்த இடத்தில் ஷைபா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் உதவி செய்கிற நேரத்தில் அவர் அவமானப்பட்ட நிலையில் உதவி செய்ய விரும்பவில்லை. அவரை கௌரவப்படுத்தினான், அவரை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்தான், வைத்து உதவியை செய்தான். அல்லாஹ் தஆலா எதற்காக நம்முடைய கஷ்டங்களை பிற்படுத்துகிறானோ அதில் பெரிய நன்மை இருக்கும், பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கும், அதில் தான் ஆறுதல் இருக்கும். உலகத்தில் எவரும் அதை வழங்க முடியாத நம்பிக்கை நம்மளுக்கு வர வேண்டும் சகோதரர்களே. அன்புள்ள சகோதரர்களே, அதே இடத்திலே அத்தனை பேரும் மரணித்திருந்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இந்த நம்பிக்கை மட்டும் இருந்தோம்டா சகோதரர்களே, நம்ம ஆறுதல் உள்ள அழகான வாழ்க்கை வாழுவோம், விரக்தி அடைய மாட்டோம்.
இறைவனுடைய எல்லா நஷ்டங்களையும் நாம் ஒரு நலவை என்ன செய்ய எதிர்பார்ப்போம். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுக்கலாம், அதில் அல்லாஹ் உங்களுக்கு கைரை ஏற்படுத்தி இருப்பான். ஒரு விஷயத்தை நீங்கள் விரும்பலாம், அதில் உங்களுக்கு நஷ்டத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்திருப்பான், ஏற்படுத்தி இருப்பான். அல்லாஹ் தஆலா தான் மிகவும் அறிந்தவன் என்று சொல்கிறான். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த விஷயத்தை மனதிலே பதிய வைத்து நாம் இயன்ற அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே பிரார்த்திக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். நல்ல அடையாளங்கள் மட்டுமல்ல எமது துவாக்கள் கபூலாகிவிட்டது என்றதுக்கு அர்த்தம், நஷ்டங்களும் நமது துவாக்கள் கபூலாகிவிட்டதுக்கு அர்த்தம் தான். பிரார்த்தித்தவுடன் மணமகன் அகற்றப்படுகிறாரா, சிறந்த ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்த போகிறான் அர்த்தம். அல்லது உங்களுக்கு ஒரு தீமை அகற்றுகிறான் அர்த்தம். நீங்கள் பிரார்த்தித்தவுடன் நஷ்டங்கள் வருகிறதா, உங்களது எண்ணங்களை இறைவன் மாற்றி வேறொரு துறைக்கு உங்களை மாற்றப் போகிறான் அர்த்தம். எந்த விஷயத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கற்பனையில் வைத்துக் கொள்ள வேண்டாம். இறைவன் அமைப்பாண்டு நினையுங்கள், நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயமாக துவா இந்த உலகத்தில் ஏற்படுத்துகின்ற மாற்றங்களை விட வேற எந்த ஒன்றும் ஏற்படுத்தி விடாது என்பது நமது உள் நம்பிக்கையில் இருக்க வேண்டும். அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சொல்லிவிட்டு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆள் மனது உங்களை என்ன செய்யணும், அதில் உறுதிப்படுத்தி வைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வது போன்று உதுஊனி அஸ்தஜிபு லக்கும். இதா சஅல, முக்கியமான ஒரு வசனம், வ இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன் உஜீபு தஅவத தாஇ இதா தஆன். எனது அடியான் என்னை பற்றி கேட்டால் சொல்லுங்கள், நான் நெருக்கமாக இருக்கிறேன், கேட்டால் பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றான். இறைவனை விட வாக்குல யாராவது சரியா இருப்பாங்களா? அப்ப நீங்க அழுது துவா கேட்டது உண்மையாக இருந்தால், நீங்க கேட்ட துவால இஹ்லாஸோடு இருந்தால், கபூலாகிவிட்டு நம்பணுமா இல்லையா? இறைவன் வாக்க மீற மாட்டான். அதை புரிஞ்சுக்கங்க அன்புள்ள சகோதரர்களை. ஒரு நண்பர் சொல்றாரு, நீங்க கேளுங்க, எனி டைம் கேளுங்க, நான் உங்களுக்கு கிட்ட இருக்கிறேனே நினைச்சிக்கங்கடா, ஒரு நம்பிக்கை அப்பமா இல்லையா? அதை விட வமன் அஸ்தகு மின் அல்லாஹி கைல, அல்லாஹ் விட உண்மையை சொல்றவன் யாரு? அதனால துவா நீங்க கேட்ட உடனே கபூல் நினைச்சிருங்க. இஹ்லாஸோட கேட்டீங்களா, கபூலாகி விட்டது, எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இறைவன் அதை நிறைவேற்றி வைக்க உங்களுக்கு காலம் எடுப்பான். அதற்கு காரணம் இருக்கிறது, இறைவனுடைய வழிமுறை அது. அதுக்குரிய சூழலை அழகான முறை இறைவனை செய்வான், மாற்றுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரது பிரார்த்தனைகளும் தூக்கி வீசப்படுகின்ற பிரார்த்தனைகள் அல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரார்த்தனைகளாகவும் உள்ளத்திலிருந்து போகின்ற பிரார்த்தனைகளாகவும் அதனுடைய கபூலியத்தை நாம் கண்முன்னால் காணுகின்ற வரைக்கும் நம்பிக்கையை கைவிடாமல் இருக்கக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.